अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाह जल्ल ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் தன் கருணையால் இந்த ரமலானை அவனுடைய நினைவிலே கழிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லோருக்கும் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹை பற்றியும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றியும் அறிந்து விளங்கி கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் நாயகம் லால்பேட்டை ஷரீஃபிலே ஃபைஸ் நாயகம் ஆரம்பித்த அந்த சில்சிலாவுடைய தொடர், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாடம் இன்று அல்லாஹுடைய கிருபையில் உலகமெங்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது. நிஜமாக ரமதானில் இரவெல்லாம் தங்கள் வயதை பொருட்படுத்தாமல் 80 வயசுலேயும் இரவெல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து பேசுவாங்க. அந்த பரக்காத்துகள் இன்றைக்கி நாம் இங்கே திருப்பூரில் பாபுசலாமில் உட்காந்து பேசுகிறோம், காரைக்காலில் ஷம்சுல் ஆரிஃபீன் மதரசாவில், மதுக்கூரில் ஷம்சுல் ஆரிஃபீன் மதரசாவில், சேலத்தில் இர்ஃபானியா மதரசாவில் உட்காந்து அல்லாவை பற்றி இன்றைக்கி பேசுகிறோன்னா அந்த லால்பேட்டையில் எஜமா உழைச்சாங்களே அந்த உழைப்புடைய பரக்காத்துகள். இரவெல்லாம் ஹயாத்தாக்குவாங்க. சகா சொல்லுவாங்க, ரமதானுடைய இரவு காலங்கள் ஹயாத்தாக்குங்கம்மா, இரவை பகலாக பகலை இரவாக்கிக்கிங்க. ஏன்னா இரவெல்லாம் நீங்கள் உட்காந்து தாலீமாத்துகள் கேட்குறதுனால அதுவும் பறக்கத்தான் போயிடும். பகலில் நோம்பு வச்சுக்கிட்டு பேசாமல் படுத்துறது மேலானது. நோம்பு வச்சுக்கிட்டு முழிச்சிட்டு உட்காந்துருந்து யாரை பற்றியாவது போய் போகிறோம் பேசாததை பற்றி பேசுகிறத விட நோன்பு வச்சுட்டு படுத்துறது மேலானது. அப்போ துஹர் வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கொண்டு குளிச்சுட்டு துஹர் தொழுட்டு உட்காந்து தாலீமாத்துகள், வீண் பேச்சு வெட்டி பேச்சுக்கு இடமே இல்லாமல் போச்சு. அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் 1000 தடவை, ஸலவாத்து 1000 தடவை, அப்புறம் இஸ்திக்ஃபார், துஆ, அப்புறமேல மக்ரிபு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஃபضலுக்குள்ள தராவீஹ். இப்போ 24 மணி நேரமுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே வச்சுட்டாங்க ஷேഖனார். இந்த மாதிரி ஒரு 24 மணி நேரமும் நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே வைத்திருக்கக்கூடிய இந்த முறை நாம் அறிஞ்சு தமிழ்நாட்டில் ஃபைஜநாயகன் தர்பாரத்தோடு வேறு எங்கேயும் இல்லை. இது எஜமானுடைய ஃபைஜநாயகன் தர்பார் தான். இது ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட்டு பண்ண விடாமல் முரீதுகளை உட்கார வச்சு அவங்களுக்கு சஹருக்கு இஃப்தாருக்கு செய்ய வச்சு, சஹருக்கு என்ன நடக்குது இஃப்தாருக்கு என்ன நடக்குதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. எல்லாம் பாட்டுக்கு திக்ர் செஞ்சுட்ருக்கோம். அது பாட்டுக்கு எல்லாம் விசேஷமாக கொடுக்குறான். இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களை விட அதிகமாக தான் எல்லாம் நம்ம கொடுக்குறான். இஃப்தாரில் அன்றைக்கி எண்ணி பார்த்தா 11 பழம் கொடுக்குறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. எல்லா பழமும் இருக்குது. சஹருக்கு விதவிதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஆட்டுக்கறி, கோழி, மீன் மாற்றி மாற்றி எல்லாம் கொடுக்குறான். இப்போ இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்யக்கூடிய ஃபஸல். இப்போ எதுக்காக வேண்டி நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன், அப்போ லால்பேட்டையில் எதுமா செஞ்சு அந்த சேவையை நம்ம தொடர்கிறோம் அல்லவா. ஒவ்வொருத்தரும் எப்படி நீங்கள் தயாராகணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் போய் அந்தந்த ஊர்களில் போய் நீங்கள் ஒரு மக்காமை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி உங்கள் ஊர்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்யணும். உலகமெல்லாம் இந்த கலிமாவுடைய சேவை அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்ப்பானாக. இன்றைக்கி ஒரு தம்பி வந்து நம்ம ரஷ்விக் ஒரு கனவு கண்ண சர்க்கார், எங்கள் ஊர் என்ன ஊருமா, ஏர்வாடியா, ஏர்வாடியில் ஒரு மதரசா கட்டி அங்கே வந்து நீங்கள் பாடம் நடத்துகிறீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா ஏர்வாடி நாயகத்துடைய துவாவில் அதுவும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லா ஊர்லேயும் கட்டுவோம். நம்முடைய நோக்கம் இஹ்லாஸாக இருக்குவோமே, ஆனால் நாம் காசு பணத்தின் நோக்கம் இல்லை, புகழ் பெருமை கொண்டாட்டம், மற்றவர்களை கொண்டாட வேண்டும், இது நோக்கம். இந்த 2 மட்டும் நம்ம கல்வியில் இல்லை. இஹ்லாஸ் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துவான். இந்த பணி தோய்வில்லாமல் எல்லாம் நடக்க செய்வான். இப்போ இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் தஆலா கௌசி நாயகம் தையிபாத் கௌசியில் படித்த சில வரிகளோடு ஆரம்பம் தாலிமாத்தை இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ்.
பிஸ்மில்லாஹ். मेरी हस्ती का मुझे वहम था. பை உற்சாகமாக கேட்கணும் உட்காந்து. விளைஞ்சுங்களா? எப்படா முடியும் அப்படிங்கிற சோகமாக அப்படி இப்போதான் பாடமே ஆரம்பி. நம்மளுடைய நாள் துவங்குறதே இப்போ தான். உற்சாகமாக ஆர்வமாக சந்தோஷமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். मेरे हस्ती का मुझे वता मुझे पर्दा उसके सिवा न था. मेरे हस्ती का मुझे वता कोई पर्दा उसके सिवा न था. मेरी हस्ती का मुझे वह अर्जुन था. मेरे यार था मेरे साथ गो. मेरे यार था मेरे साथ गो. मैं खुदा न था वो जुदा. वाह 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 सा बड़ो भाई साथ गो. शेद बड़ी भाई न था वो जुदा न था. मेरी हस्ती का मुझे वह मुता कोई मर्दा उसका सिवा न था. मेरे हस्ती का मुझे वह मुता वह हस्ती न நான் இருக்கிறேன் எனக்கும் சுய உஜூத் இருக்கிறது என்று ஒரு கற்பனையாக ஒரு பொய்யான ஹியால் ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால தான் நான் அல்லாஹ் விட்டு தனியாக உட்காந்துருந்தேன். முஜே உஸ்கா சிவா வேற எந்த தடையும் எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லவே இல்லை. என்ன பை எங்கள் எஜமா உதாரணம் காட்டுவாங்க. பை காணா போச்சு ஜி எங்கே போச்சு காம்பா சலேகா எடுங்க பை இதை ஏன் பை இந்த மாதிரி கொலை பண்ணுறீங்க? எஜமா உதாரணம் காட்டுவாங்க. சரிப்பா இது பொடி டப்பி. இந்த டப்பிக்கும் தகரத்துக்கும் திரை எதுவும் இருக்குது? இந்த டப்பிக்கும் தகரத்துக்கும் இடைவெளி இருக்கா? இது உள்ள டப்பி இருக்கு. என்ன பை இந்த டப்பி எதனால் செய்யப்பட்ட டப்பி? இது தகரத்துக்கும் டப்பிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது இடைவெளி? கேப் எவ்வளோ தூரம் போய் இருக்குது சொல்லுங்க முடிக்கிறீங்க? ஒரு 1/2 கிலோமீட்டரு. தகரத்துக்கும் டப்பிக்கும் என்ன கேப் இருக்குது? சரி என்ன திரை இருக்குது நடுவில்? தகரம் டப்பியை நெருங்க விடாமல் டப்பி தகரத்தை நெருங்க விடாமல் கேப் இருக்கா? பர்தா இருக்கா? திரை இருக்கா? ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுங்களா? ஆனால் இந்த டப்பி நினச்சிக்குது நான் டப்பியாக இருக்கிறேன், தகரம் எங்கே இருக்கோ தெரியல, தகரத்தை சந்திக்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் ஜி அப்படின்னு டப்பி நினைக்கிது பாருங்க. நான் பொடி டப்பி, நான் ஒரு பொடி டப்பியாக இருக்கிறேன். தகரம் என்பது நல்ல சாமானம், அதை சந்திக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப ஆவலாக இருக்குது. என்றைக்கு யாருக்கு கொண்டு போய் காட்டுவாங்கன்னு தெரியல. அது எங்கே இருக்கோ நான் எங்கே இருக்கிறோம் 7 வானத்துக்கு மேலே அரிசியில் உட்காந்துருக்கான் டப்பி தகரம். நான் இங்கே டப்பியாக்கி தனியாக கஷ்டப்பட்டுருக்கிறேன் என்று அது நினைக்கிது பாருங்க. அதுதான் தடுத்துட்டு இருக்குது. அந்த டப்பி நான் இல்லைன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் தகராங்க போதும். நீ நவுந்தா நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். அப்போ என்னை எஜமானை விட்டு என்னை தடுத்த திரை நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு சுய உஜூத் இருக்குன்னு நினைப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் எனக்கும் எஜமானுக்கும் தடையாக இருந்துச்சு. எப்போ அந்த திரை நீங்குச்சோ விலகி போச்சு. என்னடா ஆஹா என்னில் இருக்கிறது என் மௌலாத்தர இன்னொன்று இல்லவே இல்லை. மேரே ஹஸ்தி ஹஸ்தினா உஜூத் உஜூத் मेरे हस्ती का मुझे वह मुता पर्दा उसके सिवा न था. मेरे हस्ती का मुझे वह मुता कोई पर्दा उसके सिवा. உனக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த திரையும் இல்லவே இல்லை. திரை எங்கே பாருக்கு உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில்? எந்த திரையை போட முடியும்? விளைஞ்சுங்களா? உனக்கும் எது உன்னையும் ஆணை விட்டு எது தடுக்க முடியும்? மண் சட்டியை விட்டும் மண்ணை விட்டும் சட்டியை விட்டும் திரை என்ன இருக்கு அங்கே? தங்க மோதிரம், தங்கத்துக்கும் மோதிரம் திரை யார் போட்டா? எது தடுக்க முடியும் ரெண்டுக்கு மத்தியில்? தகர டப்பி
தெரிஞ்சுங்களா? தகர டப்பி, தகரத்துக்கு டப்பிக்கும் திரை எங்கே இருக்குது? மண் சட்டி, மண்ணால் ஆன சட்டின்னு அர்த்தம். ஜி, மண்ணால் ஆன சட்டி திரை எங்கே இருக்க முடியும்? தங்க மோதிரம், அடைஞ்சுங்களா? அப்போ தங்கத்துக்கும் மோதிரம் எங்கே திரை இருக்க முடியும்? நாமெல்லாம் யாருங்க? அப்துல்லா. அरे அப்துக்கும் மௌலாக்கும் மத்தியில் எங்கே தடை இருக்கும்? எங்க அப்துல்லா நாமெல்லாம். அப்ப அபுது எங்கேயோ மௌலா அங்கதான், மௌலா எங்கேயோ அப்து அங்கதான். நீ எங்கேயோ அங்கதான் நான் இருக்கிறேன், நான் எங்கேயோ அங்கதான் நீ இருக்கிற அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தங்கமே மோதிரம் சொல்லுது, தங்கம் சொல்லுது மோதிரமே நீ எங்கேயோ அங்கதான் நான் எங்கேயோ அங்கேதான் நீ எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, நீ என்னோடு நான் உன்னோடு, நீ எந்த திசையில எங்கே போனாலும் உன்னோடு நான் தான் இருக்கிறேன். மோதிரமே நீ ஏன் கவலைப்படுற? தகரம் சொல்லுது டப்பியை பார்த்து, டப்பியே கவலைப்பட்டு உட்காந்துருக்கு டப்பி, என்னைக்கு போய் தகரத்தை நம்ம சந்திக்க போகிறோமோ, அந்த பாக்கியம் என்னைக்கு நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு. தகரம் சொல்லு, அட அற்ப டப்பியே, நினைஞ்சுங்களா? உன்மேல் கொண்ட பிரியத்தால் நான் தானே உன்னிலே காட்சியளிக்கிறேன், உன்னுடைய உஜூதாக நான் தானே இருக்கிறேன், நான் தானே உன்னிலே தெரிகிறேன், உன் உள்ளும் வெளியும் மேலும் கீழும், உள்ளும் வெளியும் முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலமும் இடமும் உள்ளும் வெளியுமாய் நானே இருக்கிறேன். நீ என்னோட பிரிஞ்சே இல்லையே, நீ எங்க போனாலும் உன் கூட நான் தானே இருக்கிறேன் அப்படின்னு தகரம் சொல்லுது. எதை பார்த்துங்க? விளைஞ்சுங்களா? நீ எங்க போனாலும் தகரமே உன் கூட நான் தான் இருக்கேன். ஒவ்வொருமாக்கும் ஐனமா குண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் தகரம் அப்படின்னு சொன்னா நீ உங்க கூட இருக்க முடியுமா? அதனால நீ அப்படி சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் எங்கே தான் நீ என்னை பார்த்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். தகர் டப்பி சொல்லுது, நீ அப்படி சொன்னாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ நான் தானே சொல்கிறேன், என்னை நம்ப மாட்டேன், நீ எங்கே இருந்தாலும் உன் கூட நான் தான் இருக்கிறேன் அப்படி தான் சொல்கிற. ஆனால் உன்னை என்னை பார்க்க முடியலையே, நீ எங்கே இருக்கேன்னு தெரியல, நீ 7 வாரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்துட்டு இருக்கிற, அதை தான் நீ சிம்பாலிக்காக இப்படி சொல்கிற. என்னண்டு நீ எங்கே இருந்தாலும் உன் கூட இருக்கிறேன்ற, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேங்கிறதா இப்படி சொல்கிறேன். நான் சொல்கிறேன் நான் இருக்கிறேங்கிறேன்ப்பா. வஹுவ மஅகும் ஐனமா குன்தும், அல்லாஹ் இஸ் வித் யூ வேர் யூ வில் பி. நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. வஹுவ அல்லாஹ், நீ தெரியாமல் சொல்கிறல்ல, நீ அப்படி சொல்கிறியா? அது சொல்கிற நீ சொல்கிறதுக்கு அர்த்தமே வேறு. நான் இந்த இடத்துலலாம் சொல்கிறேன், நீ வேறு இடத்துல சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான் நான் உன் கூட இருக்கிறேன். என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்? நான் உன் கூட இருக்க அர்த்தத்தில் சொல்கிறேன். நீ என் கூடலாம் கிடையாது. அது எப்படி நீ இருக்க முடியும்? அல்லாவே நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறான். இல்லை நீ என் கூட கிடையாது. அப்படி பின்ன நீ அங்கே உட்காந்துக்கிட்டே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற. இல்முஹு மாக்கும், அங்கே உட்காந்து நீ இயக்கி கொண்டிருக்கிறாய். குதிரத்துஹு மாக்கும், இல்லை உன் கூட தான்ப்பா இருக்கிறேன்னு சொல்லியான். விளங்கலை, உன் கிட்ட நான் இருக்கிறேன்பா அப்படிங்க. இன்னஹு சமீஉன் கரீப், உன் கிட்ட நான் இருக்கிறேன்பா. கிட்ட இருக்கிற அர்த்தம்னா ரொம்ப உதவி, நம்ம ஏதாவது கூப்பிட்டா உதவி செய்வேன் நீ, அப்படி தான் அர்த்தம். தகரம் சொல்லுது டப்பியை பார்த்து, டப்பியே உன் கிட்ட நான் தான் இருக்கிறேன். எந்த அளவு கிட்ட இருக்கிறேன் உனக்கு, நான் எந்த அளவு கிட்ட இருக்கிறேன்னு அப்படி வேற யாருமே உன் கிட்ட இல்லை. சொல்ல முடியுமா இல்லையா? இப்போ இதில் ஏதாவது உள்ள மூக்குப்பொடி போட்டீங்க, இதுக்குள்ளார மூக்குப்பொடி டப்பி தானே இல்லை. இப்போ அந்த டப்பிக்கு மூக்குப்பொடி நெருக்கமா தகரம் நெருக்கமா? மூக்குப்பொடி தூரமா இருக்குது, தகரம் கிட்ட இருக்கு. நீ யாரையெல்லாம் தூரம் நினைக்கிறையோ, கிட்ட நினைக்கிறையோ எல்லாம் தூரமா இருக்கிறாங்க. உன்னை விட்டு உன் மனைவி தூரமா இருக்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட இருக்கிறான். உன்னை விட்டு உன் அத்தா தூரமா இருக்காங்க, அல்லாஹ் கிட்ட இருக்கிறான். உன்னை விட்டு உன் அம்மா தூரமா இருக்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட இருக்கிறான். உன்னை விட்டு காசு தூரமா இருக்கு, அல்லாஹ் கிட்ட இருக்கிறான். உன்னை விட்டு நண்பர்கள் தூரமா இருக்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட இருக்கிறான். உன் பக்கத்தில் உட்காந்துருக்கான உன் ஃப்ரெண்டு அவன் தூரமா இருக்கிறான், அல்லாஹ் அவன் கிட்ட இருக்கிறான். நீங்க ஒருத்தர் மௌத்தா கீழே கிடக்கிறான், சுத்தி எல்லாம் உட்காந்து அவன் மேலே விழுந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன்னை விட கிட்ட நான் இருக்கிறேன். அவனுக்கு மௌத்தா போறான், வயசு சக்கராத்தில் கிடக்கிறான், அவன் மேலே விழுந்து அழுகுறாங்க. அம்மா அத்தா இந்த மாதிரி ஆயிட்டீங்களே போறீங்களே, இருக்கும் போதெல்லாம் நான் அவனை சரியா கவனிக்கலையே, இருக்கும் போதெல்லாம் அவனை திட்டிட்டு இருந்தேனே, சொத்து சரியாக பிரித்து கொடுக்கலன்னு உங்கள் மேலே கோபமாக இருந்தேனே, விட்டுட்டு போகிறீங்களே, விழுந்து அழுகுறான்ல. கடைசி நேரத்தில் வந்து அவன் மேலே விழுந்து அழுகுறான். அல்லாஹ் சொல்கிறான் நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், அந்த மனுஷன் மௌத்தாப்போ போகிறானே அந்த மனுஷனுக்கு நீ கிட்ட இருக்கேன்னு நினைக்கிற, உன்னை விட நான் தான் கிட்ட இருக்கிறேன். வலாக்கில்லா துபுசிரு, நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்களே. வலாக்கின்
வலாக்கின் லா தஸ்ததியூ அன் துப்சிரூன்னு சொல்லுது அல்லாஹ் தஆலா. ஆனாலும் நீங்கள் பார்ப்பதற்கு சக்தி பெற மாட்டீர்கள்னு சொல்லல. எப்படி சொன்னதில்ல, வலாக்கின் லா துப்சிரூ, நீங்க பார்க்கறது இல்லப்பா. அப்ப பார்க்கறது ஏன் பார்க்கறது இல்லைன்னு சொன்ன அர்த்தம் என்ன, நீ பாரு. ஃபலவுலா இதா பலகத்துல் ஹுல்கூம், அவனுக்கு தொண்டை குழிக்கு உயிர் வந்து விட்டது. வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், நீங்கள் அங்கே சுற்றி உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்கள் அனைவரை விட அவனுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன். வலாக்கின் லா துப்சிரூன், நீங்க பார்க்கறது இல்லை, நீ பார்க்கறது இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன, பாரு. வலாக்கின் லா துப்சிரூன், நீ பார்க்க முடியாதுன்னு யார் அர்த்தம் வச்சா? எங்க அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் டெய்லி மஸ்ஜிதுக்கு வரதான், சரி நீ வர்றது இல்லை, என்ன செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ அப்துல் ரஹ்மான் இருக்கிறாங்க பள்ளிவாசல் இமாம், அவர் ஒரு கேட்குறாரு, என்னப்பா பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கவே முடியாது, அதில் எங்கே போயிட்டீங்க? 5 தொலைக்கு நான் தொலை வைக்கிறேன், நீ மஸ்ஜிதுக்கிட்டே எட்டி பார்க்கறது இல்லை. நான் இங்கே தானேப்பா இருக்கேன், உங்க கூட தான் இருக்கேன், உங்க பக்கத்தில் தான் இருக்கிறேன், நீ பார்க்கறது இல்லை. வலாக்கின் லா துப்சிரூன் அனஃபில் மஸ்ஜித் வலாக்கின் லா துப்சிரூன், ஜி நான் இனி பார்க்கறது இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன பை? என்னை பார்க்கவே முடியாது, ஒரு காலம் நீ என்னை பார்க்க முடியாது அப்படி அர்த்தம், அதுக்கு அப்படி அர்த்தம் வைக்கிறான். இது என்ன கிறுக்குத்தனமா அர்த்தமா இருக்கு. வலாக்கின் லா துப்சிரூன் அர்த்தம் வைக்கிறாங்க, நான் கிட்ட இருக்கிறேன், நீ என்னை ஒரு காலம் பார்க்க முடியாது. எங்க ஹஜ்ரத் பார்க்கவே முடியல? அனஃபில் மஸ்ஜிதி ஜி ஃபி குல்லி வக்தின் மினஸ் லிஸ்ஸலாத்தி வ அன இமாமுக்கும் வலாக்கின் லா துப்சிரூன், நீ எங்க இங்கே பார்க்கறது இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க அர்த்தம். தூங்குறீங்களா கொஞ்சம் சொல். நான் இங்க தான் பார்க்கிறேன், நீ பார்க்கறது இல்லை, அந்த கை சேதமா இருக்கு, ஏன் பார்க்கறத பாரு, நீ 5 வக்து வா பாருன்னு அர்த்தம் இருக்கு. அர்த்தம். அப்ப மௌத்தா போறாரு, அவரு கிட்ட நான் தான் இருக்கிறேன், நீ வந்து பாரு, அவரை சுஹூது செய்ய வந்து. வலாக்கின் லா துப்சிரூன், அப்படி எல்லாம் சொன்ன உடனே அப்படி தகரம் தப்பி உனக்கு நான் மாக்கும் உன் கூடையே இருக்கிறேன்னு சொன்ன நம்பல. இல்லை இல்லை, உன் இல்மு தான் கூட இருக்கு, உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்பா, எல்லாம் உனக்கு தூரமாக இருக்காங்க. நீ எதை நம்புகிறாயோ, எது எனக்கு ஆதரவளிக்கும் எண்ணுகிறாயோ, உன் மனைவி மக்கள் வீடு வாசல், அது உனக்கு தூரமாக இருக்கு, உனக்கு கரீபா அல்லா தான் இருக்கலாம். நீ கூப்பிட்டா உன் மனைவிக்கு கேட்கறதுக்கு முந்தி முதல்ல அல்லாஹ் தான் கேட்கும். உதவிக்கு யாரையும் அழைக்கிறாய், அவர்கள் வருவதற்கு முன்பு அல்லாஹ் தான் முந்தி உதவிக்கு வரும் உனக்கு. அதான் அல்லாஹ் தஆலா வைதா சாலக இபாதி அன்னி, அடியான் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தாவத தாயி இதா தானி, அழைக்கக்கூடிய அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி, என்னிடத்தில் கேட்கட்டும். வல்யுமினு பி, நான் கிட்டே இருக்கேன் நம்பட்டும். ஃபர்ஸ்ட் வல்யுமினு பி, அவர்களுக்கு நேர்வழி காட்டுவேன், எங்கே இருக்கேன்னு எப்படி இருக்கேன்னு காட்டி கொடுப்பேன். முதல்ல நம்ப நான் இருக்கிறேன், எப்படி உங்க கூட இருக்கேன்னு நான் உணர செய்வேன், காட்டி கொடுப்பேன் உனக்கு நான். வலியுமினு பி புதுசாக இருந்தாங்க, அல்லாட்ட தான் துவா கேட்டு வந்திருக்க ஒருத்தன், அல்லாட்ட துவா கேட்டுருக்கிறான், ஆகவே என் மீது ஈமான் கொள்றான், இது வரைக்கும் ஈமான் கொள்ளாம காஃபிரா துவா கேட்டுருந்தான். எதை சொல்றான் அல்லாஹ் தஆலா, இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நான் தான் கிட்ட இருக்கிறேன் என்பதின் மீது ஈமான் கொள்ளட்டும். நீ அல்லாஹ் தூரமா வச்சு கேட்காத, அல்லாஹ் வருத்தப்படுறான். அல்லாஹ் தஆலா கிட்ட இருக்கிற மௌலாவை தூரமா வச்சு கேட்டா தெரிஞ்சுங்களா, தூரமா வச்சு அல்லாட்ட கேட்டு வந்திருக்கிற, அல்லாஹ் எங்கேயோ இருப்பதாக அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் ஹியாலிய குதாட்டு நீ கேட்டிருக்கேன்னு அர்த்தம். நீ ஒரிஜினல் அல்லாட்ட கேட்கல, நீ ஒரிஜினல் அல்லாஹ் உன் கூட இருக்கிறான், நீ உன் கற்பனை இறைவன் கேட்கறது துவா கபூல் ஆக மாட்டேங்குது. துவா கபூல் ஆகிற முறை அல்லாஹ் சொல்லி தரான் பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன பை துவா கபூல் ஆகும். தம்பி வந்தார், என்ன பை பேர் என்னப்பா? சுஃபியான் வந்து ஒரு 100 ரூபா கடன் வேணும்னு என்கிட்ட கேட்டார். ஃபோனில் சொல்கிறார், நான் வெளியே இருக்கிறேன்ப்பா, மதரசாவில் அப்துல் ரஹ்மான் இருப்பாங்க, அவங்க 100 ரூபா வாங்கிக்கப்பா சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். இவர் உட்காந்து குரான் வச்சுருக்காரு, பக்கத்தில் தான் அப்துல் ரஹ்மான் உட்காந்துருக்குறான் குரான் வச்சுக்கிட்டு. இப்படி இந்திரிக்க கூட தேவையில்லை, இப்படி திரும்பி அப்துல் ரஹ்மான் 100 ரூபா கொடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்துல் ரஹ்மான் விளங்காமல் அப்துல் ரஹ்மான் கட்டுறான். அங்கே வாசல் கத்துறாப்புல அது என்ன செய்யறான்னு பார்ப்போமே. அப்துல் ரஹ்மான் 100 ரூபா காசு கொடுங்க, அப்துல் ரஹ்மான் 100 ரூபா காசு கொடுங்க, பக்கத்தில் உட்காந்து பார்க்குறான். அவன் இவங்க அப்துல் ரஹ்மான் நினைக்கல, இவங்க போய் அப்துல் ரஹ்மான் சார் இருக்க முடியும்.
இவங்க இருக்க முடியாது. எங்கேயோ இருப்பாங்க, ஜன்னலில் போய் கத்துறாப்புல, கதவு வாசல் கத்துறாரு, பாத்ரூமில் இருக்கிறா தேடுறாரு, உங்களை போய் பார்க்குறாரு, மரசா முழுசும் தேடுறாரு, மாடிக்கு போகிறாரு, கீழே வர்றாரு. என்னப்பா தேடுற? அப்துல் ரஹ்மான் தேடிட்டு இருக்கிறேன், 100 ரூபா காசு வாங்கணுண்டு. அப்துல் ரஹ்மான் 100 ரூபா கொடுங்கன்னு தெருவுன்னு கத்துறாப்புல. இவங்க சரி தான் என்னதான் எங்கே தான் கடைசி எங்கே வரான்னு பார்ப்போம், முட்டி மோதி உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவன் அப்துல் ரஹ்மான் 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டு இவங்க கொடுக்கல. அவன் தான் கற்பனையில் ஒரு அப்துல் ரஹ்மான் வடிவமைச்சுக்கிட்டான். இவங்கள அப்துல் ரஹ்மான் நினைக்கவே இல்லை அவர். இந்த தம்பி இங்கே கூட இருக்கிற அப்துல் ரஹ்மான் ஹசரத் தான் அப்துல் ரஹ்மான் ஹசரத்னு நினைக்கல, ஹியாலி குதாங்கிறாங்க சூஃபியாக்கள். இன்னைக்கு நீங்கள் வந்து ஹியாலி குதா வணங்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கற்பனை தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க சூஃபியா. ஒரிஜினல் அல்லாஹ் தாலா யாரும் குர்ஆனில் சொன்ன அல்லாஹ் தாலா, குர்ஆனில் சொன்ன அல்லாஹ் விட்டான். இன்னைக்கு குர்ஆனில் நான் எப்படிப்பட்ட இறைவன் என்று தன் அடையாளங்கள் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அதை விட்டான். போய் விட்டுவிட்டு ஒரு கற்பனையாக ஒரு குதாவை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு 7 வானங்களுக்கு மேலே அரிசியில் ஒரு நாற்காலி குருசி, அதில் அல்லாஹ்ல கையும் காலுமோட உட்காந்துக்கிட்டு இவன் கற்பனையில் ஒரு இறைவனை கற்பனை செய்து கொண்டு அதை வணங்கி கொண்டிருக்கிறான். எங்கேயோ இருக்கிறான் அல்லாஹ் தாலா. அந்த அல்லாஹ்வுக்கு நான் தொழுகிறேன் நாம். எனவே ஏக்காரே விளைஞ்சா உன்னுடைய இறைவன் அப்படிப்பட்ட இறைவன், உன்னுடைய இறைவன் குர்ஆனில் சொல்லியிருக்கானே, அதுதான் தன் சிஃபத்தில் பயான் செஞ்சிருக்கான் பாரு, அவன் தான் உன் இறைவன். அதனால தான் உன் துவா கபூல் ஆக மாட்டேங்குது. ஏன் கபூல் ஆக மாட்டேங்குது? உன் கூட இருக்கிற குர்ஆன் கூறிய இறைவனை விட்டு உன் கற்பனையில் ஒரு இறைவனை வைத்துக்கொண்டு அலைகிறான். துரமாதுரத் ஆரிஃபீன்கள் துவா கேட்டால் ஏன் கபூல் ஆகுது? ஏன் நாகூர் ஜமான்ட்ட போய் கேட்டால் துவா கபூல் ஆகுது? அவங்கள்ட்ட போய் சொன்னோன்னே இவர் வந்து சொல்கிற கடைசியாக அப்துல் ரஹ்மான் எங்கெங்கெல்லாம் தேடிட்டே 100 ரூபா காசு வாங்குறதுக்காண்டி அது கிடைக்கலப்பான்னு அப்துல் ரஹீம் சொல்கிறார். அவரும் பக்கத்தில் அவங்க வந்துருக்காரு. அப்படியா அப்துல் ரஹ்மான் 100 ரூபா கொடுங்கன்றாரு, கொடுத்துட்டாங்க. இவர் ஊரே தேடிட்டு காசு கிடைக்கல, அப்துல் ரஹ்மான் காணாம் காசையும் காணான்னு சொல்கிறார். அப்துல் ரஹீம் வந்துட்டு அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க, 3 பேரும் கிட்ட தான் உட்காந்துருக்குறாங்க. 100 ரூபா காசு தானப்பா, அப்துல் ரஹ்மான் 100 ரூபா கொடுங்கன்னு வாங்கினா காசு தூக்கி கையில் கொடுத்துட்டான். நீ உன் கற்பனை இறைவனை உன் கற்பனையில் எங்கேயோ வைத்து அவன் சிஃபத்துக்களை எங்கேயோ வச்சு அல்லாவையும் விளங்கலை, அல்லாவையும் ஜாத்தியும் விளங்கலை, அவன் சிஃபத்தையும் விளங்கலை, அவன் அஃபாலையும் விளங்கலை, அவன் ஆசாரையும் விளங்கலை. நீயா ஒரு கற்பனையில் ஒரு குதா வச்சுக்கிட்ட, விளங்குங்களா? அவன் சனம் வெளியே வச்சிருக்கான், நீ சனம் உள்ள வச்சிருக்க, அந்த வித்தியாசம். நீயும் முழுமையா அல்லாஹ் வணங்கலை. நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. ஒருத்தன் தெருவில் ஒரு சிலை இருக்கிறது, ஒரு சாமி சிலை, அதை போய் வணங்குறான். கேட்டால் இதுதான் அல்லாஹ், நல்லா வணங்குறேன்னு சொன்னான். அவன் என்ன சொல்லுவ? நீ இப்படிப்பட்ட கல் இருக்குப்பா, இதை போய் வணங்குறியே, இதுதானே அல்லாஹ் நினச்சி வணங்குறேன் அப்படின்னா குஃபுர், இது ஷிர்க், இது ஜஹன்னம், அபதி ஜஹன்னம், ஜஹன்னமி நாரி இல்லையா? ஏன்? இது குர்ஆனில் சொல்லப்பட்ட ஜிஸ்மு, சொல்லப்பட்ட உருவம் அல்ல. இது அல்லாஹ்வுக்கு குர்ஆனில் என்ன சிஃபத்தை அல்லாஹ் பயான் செஞ்சிருக்கிறானோ அந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தர் வீட்டில் அம்மா வச்சு வணங்குறான், ஒருத்தர் ஷேഖ தான் அல்லாங்கிறார். ஒருத்தர் ஏன்பா என் ஷேഖ தான் அல்லாஹ், ஒத்துக்குவியா? நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க முடியாது. நரக ஜஹன்னமி, குஃபுர், ஷிர்க், நரகம் தான் போயிடும் அவன். வருமா இல்லையா? ஏன்? அல்லாஹ் சொன்ன சிஃபத்து இங்கே இல்லையே. விளங்குதா இல்லைங்களா? லைஸ கமிஸ்லி ஷைஉன் அல்லாஹ் தஆலா லம் யலிது வலம் யூலதுன்னா, நீ யாரை வணங்குறியோ அது மஹ்லூக், அது யுஹ்லக், அது படைக்கப்பட்ட செய்தி. அல்லாஹ் படைக்கப்படக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் தஆலா கல் செதுக்கப்பட்டது, உன்னால் படைக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்கானோ அதுக்கு பொருந்தாத ஒன்றை நீ தெய்வமாக்கினால் எப்படி குற்றமோ வெளிரங்கத்தில். இப்போ நீ வெளிரங்கத்தில் அந்த மாதிரி ஆக்கலை. மனுஷனையோ கல்லையோ மாட்டையோ ஆட்டையோ கழுதையோ குதிரையோ பாம்பையோ பல்லியோ வெளிரங்கத்தில் தெய்வமாக்காமல் உன் கற்பனையில் ஒரு தெய்வம் கொண்டு வந்து அது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லாத சிஃபத்துக்களை அதுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அதை அல்லாஹ் என்று நம்பிக்கொண்டிருந்தாலும் நீ அந்த ரங்கத்தில் ஷிர்க் வைக்கிற அல்லாஹ்வோட. நீயும் முஷ்ரிக் பில்லான்ட்டாங்க சூஃபியாக்கள். உனக்கு வெக்கமா இல்லை முஸ்லிம் சொல்றதுக்கு? அலா தஸ்தஹி அன் தகுல லா இலாஹ இல்லல்லாஹ் வலக அல்ஃப மஅபூத், 1000 கல்ல தெய்வங்களை உள்ள வச்சு உட்கார்ந்து இருக்கிற நீட்டான் சூஃபியாக்கள்.
அப்ப நீ வணங்கக்கூடிய இந்த அல்லாஹ்வும் ஹியாலி குதா, கற்பனை தெய்வத்தை நீ வணங்குற. உன் கற்பனை அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறாய். ஏன் நீ எந்த இறைவனை வணங்குறாயோ அந்த இறைவன் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அல்லாஹ் இல்லை. குர்ஆன்ல சொல்லப்பட்ட அல்லாஹ் யா வா சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏ ஃபைதுநாத்திர வா சொல்லி தர்றாங்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் நீ இருக்கிற இடத்துல அவன் தான் இருப்பான். இந்த தகரம் சொல்லுது, டப்பியே நீ இல்லை, நீ இல்லைனா ஆணும் இருப்பதெல்லாம் சையீதே நூர், நான் தான் அங்கே இருக்கிறேன். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீ எங்கு திரும்பினாலும் நான் இருக்கிறேன். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீ எங்க முகம் திரும்பினாலும் அங்கே நான் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அது என் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அல்லாஹ். இன்னஹு ஸமீஉன் கரீப், நெருக்கமாக இருக்கிறேன். நான் அக்ரபு இலைஹி மின் ஹப்ரில் வரீத், பின்னரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறேன். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். சுப்ஹானல்லாஹ். மோலா முஹீத் முஹீத் நினைக்கிறாங்க சில பேர். இது பொடி டப்பி, இதை என் கை சூழ்ந்திருக்கிறது. இப்போ எது முஹீத்து? என் கை முஹீத்து. என் டப்பி என்ன சொல்லலாம்? அது முஹாத், சூழப்பட்டது. கைக்கு பேர் என்னங்க? முஹீத், சூழ்ந்து உள்ளது. டப்பி என்னங்க? முஹாத், சூழப்பட்டது. இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவையும் நான் சூழ்ந்திருக்கிறேன்னு சொன்னா பாருங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ இந்த டப்பியை என் கை சூழ்ந்திருப்பது போன்று நம்மை அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறானா? இப்போ என்னை இங்கே சுற்றி காற்று சூழ்ந்திருப்பது போன்று அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறானா? அப்படி இல்லைங்க. இந்த டப்பி என்ற உருவத்தை இந்த தகரம் சூழ்ந்திருப்பது போல அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். டப்பி என்பது உருவம். எல்லா ஷையும் உருவம் தாங்க, ஹக்கு தவிர. ஹக்கு தாலா தவிர மற்ற எல்லாமே உருவம் தான். இது எல்லாம் அஸ்மாவும் சம்மைத்துமுவா அந்தும் ஆபாகும், நீங்களும் உங்கள் ஆப்பா அம்மா வச்சுக்கிட்ட பேர் தான். எல்லாமே கற்பனை உருவங்கள் தான். ஹக்கீகத்தனமோ இன்னொன்று இருக்குது. அது இது டப்பி என்ற சூரத் என்பது ஒரு தோற்றத்தை தகரம் எவ்வாறு சூழ்ந்திருக்கிறதோ அவ்வாறு சூழ்ந்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்படின்னா அர்த்தம் என்ன? டப்பியுடைய எந்த ஜுசுவும் எந்த அணுவும் இல்லை தகரம் இல்லாமல். டப்பி வெளியிலே காட்சியளிக்கவில்லை தகரம் இல்லாமல். டப்பியின் மேலும் தகரமே, அதன் கீழும் தகரமே, வலம் இடம் உள் வெளி அத்தனையும் தகரமே. டப்பி தானா நகர முடியாது தகரம் இல்லாமல். டப்பி அது ஆகுதலும் அது அழிவதும் தகரத்தை கொண்டு தான். தகரம் தான் அதை உண்டாக்குகிறது, தகரம் தான் அதை கொண்டு போகிறது. தகரத்திருந்தான் டப்பி பிறந்தது, மீண்டும் தகரத்திலே போய் சேர்ந்துடும். அது அலஞ்சுங்களா? தனக்கு சுய உஜூது இல்லவே இல்லை அதுக்கு. அலஞ்சுங்களா? ஆனால் இந்த தகரம் 1 கோடி வருஷம் இந்த டப்பியை காட்டி கொண்டிருந்தாலும் தகரத்துடைய உஜூது டப்பிக்கு சொந்தமே ஆகாது. ஒரு அடி அடித்து நீட்டமாக்கிட்டா அது செப்பையாக போயிடும். தகரம் காணா போயிடும், டப்பி காணா போயிடும், தகரம் இருக்கும். 1 கோடி வருடம் இந்த தகரத்துடைய உஜூது டப்பியையும் சேர்த்து காட்டுது. காட்டினாலும் தகரம் தகரமே, டப்பி டப்பியே. இப்போ இந்த டப்பிக்கு எது உஜூது? தகரம். தகரத்துக்கு எது உஜூதுங்க? அது தகரம் தான். இப்போ டப்பி தெரியுதா? எதை கொண்டு தெரிகிறது? தகரம் தெரியுதா? எதை கொண்டு தெரிகிறது? அப்போ டப்பி தகரம் இருக்கு, அது காயிமும் பினஃப்ஸிஹி, தன்னைத்தானே தானே வெளிப்படுத்தி கொண்டு தான் அல்லாத டப்பி என்ற உருவத்தையும் தன்னை வெளிப்படுத்துகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை மாற்றி விடாதீர்கள். என் ஷேഖ நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன கொஞ்சம் சருகுனா குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும், கொஞ்சம் சருகுனா ஷிர்கில் கொண்டு போய் விட்டுரும் உங்களே. தகரம் தானே தன்னில் வெளியானது, தான் அல்லாத டப்பியையும் தன்னிலே அது காட்சியளிக்க செய்கிறது. அது காயிமும் பினஃப்ஸிஹி வ முகவ்விமுன் லிகைரிஹி, ஸாஹிரும் பினஃப்ஸிஹி வ முத்ஹிருன் லிகைரிஹி. அல்லாஹ்வுடைய உஜூது ஒன்று தான்பா. அல் உஜூது வாஹிதுன், உஜூது ஒன்று தான். யாருக்கு சொந்தமானது அது? அது முஷ்ஷரகும் பைனல் ஹக்கி வல் ஹல்கி, ஹக்குக்கும் ஹல்குக்கும் பொதுவானது. அது அல்லாஹ்வுடைய உஜூதுல தான் அல்லாஹ்வும் காட்சியளிக்கிறான். அல்லாஹ்வுடைய உஜூது தான் ஷையும் காட்சியளிக்குது. அல்லாஹ்வுடைய உஜூது அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு ஐனு,
அல்லாஹ்வுடைய உஜூது நம்முடைய ஜாத்துக்கு கைரு. நம்முடைய ஜாத்துக்கு உஜூது ஹக் வந்து ஜாயிது பர் ஜாத்து, ஜாத்துக்கு மேல் மிச்சமானது. சொல்ல விளைஞ்சா இல்லையா மசாலா விளைஞ்சா? நம்முடைய ஜாத்துக்கு உஜூது என்னங்க? ஜாயிது பர் ஜாத்து. அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு அல்லாஹ்வுடைய உஜூது ஐனானது. 1 கோடி வருஷம் இந்த தகரத்திலே டப்பி காட்சியளித்தாலும் டப்பி தான் தகரம் தான் பிரிச்சா காணா போயிடும். அப்போ நம்மளை எவ்வளோ காலம் நல்லா காட்டுறான். சூரியன் எவ்வளோ காலம் காமிச்சிருக்கான் தாலா, சந்திரன் எவ்வளோ காலம் காட்டுறான் அல்லா துல்லா தாலா. சரி மூத்தா போயிட்டோம், இன்ஷா அல்லா சொர்க்கம் கொண்டு போயிடுவோம். அல்லா ஷேഖுடைய பிச்சையில் சொர்க்கம் அல்லா கூட்டி போயிடுவான் இன்ஷா அல்லா தாலா. அங்கே போய் எவ்வளோ நாள் இருப்போம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு 500 வருஷம், ஒரு 10,000 வருஷம், எவ்வளோ நாள் இருப்போம்? அங்கே நம்ம எது காட்டும்? கோடி வருஷம் காட்டினாலும் அப்போ உஜூது நமக்கு சொந்தமாயிருமா? ஆகவே ஆகாது. உஜூது அப்பவும் நமக்கு சொந்தமாகாது. அப்பவும் அந்த உஜூது ஹக்கு தான். எத்தனை கோடி வருஷம் வேணா இருந்துக்கோ, ஆனால் என்னதுன்னு சொல்லாத. அதான் இங்கே பேச்சே. தகரம் சொல்லுது டப்பியே நீ எத்தனை கோடி வருஷம் என்று காட்சி அளிச்சுக்கோ, ஆனால் எனக்கு சுய உஜூது இருக்கு, நானும் சுயமாக ஒரு மனுஷனாக உட்காந்துருக்கேன், நானும் ஒரு பொருளாயிட்டுன்னு நினைக்காத. உங்க கூட தானே இருக்கு. அப்போ குர்ஆன் எப்படி சொல்லுது? அல்லாஹ்வை நம்ம கூட இருக்கிறான்னு காட்டி கொடுக்குது. இன்னும் பி குல்லி ஷைஇன் ஷஹீதுன்னு காட்டி கொடுக்குது. ஒவ்வொரு வஸ்துவிலும் அவன் தான் ஹாஜராக இருக்கான்னு காட்டி கொடுக்குது. இவ்வளவு சொன்ன பின்னாடியும் இந்த அநியாயக்கார டப்பி நம்பர மாட்டேங்குது. எல்லாம் தான் சொல்கிற, ஆனாலும் நீ வேற நான் வேற, நீ எங்கேயோ இருக்கிற நான் எங்கேயோ இருக்கிறேன், நம்ப முடியலையே, நீ வேற எங்கேயோ இருக்க நான் வேற எங்கேயோ இருக்கிறேன்னு சொல்லுது. அப்போ தான் சொல்கிறாங்க ஜமான், तेरे हस्ती का मुझे वहम था उसके सिवा न था. நான் இருக்கிறேன் என்ற வீணான கற்பனை இருந்தது, அதை தவிர வேறு எந்த திரையும் எனக்கு இல்லை. यार था मेरे साथ गो मैं खुदा न था वो जुदा न था. मेरे यार था मेरे साथ गो, என் எஜமான் என் கூட தான் இருந்தான். ஆனால் ஒன்று, நான் ஹுதா இல்லை, நான் இறைவன் அல்ல, இறைவன் என்னை விட்டு பிரிந்தவனும் அல்லட்டான். खुदानता वो जुदानता, நான் அல்லாஹ்வாகல. கோடி வருஷம் காமிச்சாலும் அல்லாஹ் இஸ் அல்லாஹ், பந்தா இஸ் பந்தா. 1 கோடி வருஷம் அல்லாஹ்வுடைய உஜூதுடன் இருந்தாலும், உன் கூட அல்லாஹ் இருந்தாலும், உன் நெருங்கி இருந்தாலும், உன் முஹீத்தா இருந்தாலும், ஷஹீதா இருந்தாலும், கரீபா இருந்தாலும், அக்ரபா இருந்தாலும், அல்லாஹ் இஸ் அல்லாஹ், பந்தா இஸ் பந்தா. அல்லாஹ் தான், அடிமை தான். அடியான் அல்லாஹ் ஆக முடியாது, அல்லாஹ் அடியான் ஆக முடியாது. खुदानता वो जुदानत, எவ்வளோ பரிசுத்தமான தௌஹீது கொடுத்தாங்க பாருங்க ஜமா. இல்லைன்னா அல்லாஹ்வோட உஜூது கொண்டு தான் காட்சி அளிக்கிறேன், நானும் அல்லாஹ் ஆயிட்டேன்னு சொல்லுவான். ஒரு அடி அடிச்சா அடியான் காணா போயிடுவான். குல்லுமன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலால், எல்லாம் அழிஞ்சு போயிடும், அவன் மட்டும் இருப்பான். அப்ப எல்லாமே அவன் தானே. ஃபானி ஆகிறது யாரியா? அழிஞ்சு போனது எது? அதுதான் பந்தா. அதுக்கு பேர் தான் ஹல்கு. சில பேர் ஹல்கா நஃபி செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. அடியான் என்று ஒன்று கிடையாது, அடியானுக்கு ஒரு ஜாத்து கிடையாது. ஜாத்தே ஹல்கு தான் எல்லாம் அழிஞ்சு போகும்னு சொல்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான், எது அழிஞ்சு போகும்? சூரத்து, அந்த சூரத் தான் ஜாத்தே ஹல்கு. விஷயம் லேசானது. குல்லு ஷைஇன் ஹாலிக்குன்னு சொல்ல, ஹாலிக் எது? அழிஞ்சு போனது எது பாய்? जी कुल्लु शैइन कुल्लु मन अलैहा फान व यबका वजहु रब्बिका दुल जलाली वल इकराम டாங்க. தெரிஞ்சுங்களா? அப்போ நான் இருக்கிறேன் உணர்வு ஒரு நிமிஷம் விட்டு பாருங்க, உங்களை மோலா. இந்த வஹமு வீண் கற்பனை, வஹம்னு அர்த்தம்னா வீண் கற்பனை, வீண் எண்ணம், சந்தேக எண்ணம், இதுக்கு வஹமுன்னு சொல்கிறது. அல்லாஹ் நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நம்ம எங்கேயோ இருக்கிறோன்னு வீணாக நினச்சிட்டு இருக்கு. நீ என் கூட தான் அவன் இருக்கா, அவன் கூட தான் நான் இருக்கிறான். இதையே பயிற்சி செய். மோலா நீ என் கூட இருக்கிற, நீ என் கூட தான் இருக்கிற, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ என்னை விட்டு பிரியல, நான் உன்னை விட்டு பிரியல. பயிற்சியில் செஞ்சு பைத்தியமாக போயிடும். मेरे हस्ती का मुझे वहम था कोई पर्दा इसके सिवा न था. मेरे यार था मेरे साथ गो मैं खुदा न था वो जुदा न था. मैं
ஹுதானதா, நான் இறைவன் அல்ல, ஓ ஜுதானதா, என்னை விட்டு ஒரு நொடி கூட அவன் பிரிஞ்சே இல்லை. என்னை விட்டு எல்லோரும் பிரிந்து போகக்கூடிய இடங்களிலும் அவன் என்னை விட்டு பிரியவில்லை. என்னை விட்டும் ஒரு நேரம் அத்தனை பேரும் பிரிந்து விடக்கூடிய நேரத்தில் கூட அவனை விட்டு பிரியவே மாட்டான். கபரில் வச்சா எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க பை. வேறு யாரும் கூட வருவாங்களா? இப்போ அல்லா பிரிஞ்சு போவானா? பிரிஞ்சு போக மாட்டான். அவனும் அல்லா கூட தான் இருப்பான். கூட தான் இருப்பான். கூட என்ன சொல்லுவான்? மண் ரப்புகன் ரப்பி அல்லான்னு சொல்லலான்னு சொல்லி கொடுப்பான். அவன் தான் சொல்லிக் கொடுப்பான். ஜி மற்றவங்களாம் ரப்பி என் ரப்பாகிறவன் 7 வானத்துக்கு மேலே இருக்க அல்லான்னு சொல்லுவாங்க. நம்ம ரப்பி அல்லா சொல்லும் போது இந்த நாட்களிலிருந்து அவன் தான் சொல்ல வைக்கிறான்னு பார்ப்போம் நம்ம, இன்ஷா அல்லா. ஏன்னா இங்கே அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் ரப்பின்னு சொல்லும் போது என் ரப்பு தான் சொல்ல வச்சான்னு பார்த்தோம். இங்கே லா இலாஹ இல்ல சொல்லும் போது ஹர்ரகத்து பீ ஷஃபதாஹு, அந்த 2 உதடுகளும் என்னை கொண்டு தான் அசைந்தனன்னு பார்க்க வச்சான் அல்லாஹ் தஆலா. கபர்லையும் போய் சொல்ல வைப்பான், அவன் தான் பார்க்க வைப்பான். இன்ஷா மஹ்ஷர்லையும் பிரிஞ்சு போக மாட்டான் அல்லாஹ் தஆலா, சொர்க்கத்துலையும் பிரிஞ்சு போக மாட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் கூட வச்சு வாழ்ந்தவங்களுக்கு எங்கேயும் பிரிஞ்சிக்க மாட்டாங்க அல்லாஹ் தஆலா. இந்த ஈமான் வச்ச மோமின்கள் நரகத்துக்கு போனாலும் வச்சுங்களேன், போக மாட்டாங்க. போனாலும் வச்சுங்களேன், விளைஞ்சுங்களா, நரகமே நீ சுருக்கமாக மாறிடும் அங்கே போய். ஏன்னா அல்லாஹ் கூட வச்சு உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. வா வா சொல்லுப்பா. मेरे यार था मेरे साथ गो, मैं खुदा न था वो जुदा न था, मेरी यार ही से ये बूद थी, मुझे यार ही से नमूद थी, मेरी यार ही से ये बूद थी, मुझे यार ही से नमूद थी, कोई जलवागर था वजूद में, कोई जलवागर था वजूद में, किसी दूसरे का पता न था, वाह 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 वाह, जलवागर था वजूद में, किसी दूसरे का पता न था. என்ன சொல்றாங்க जी? वही यार से ही मेरे बूद थी, मेरे यार ही से नमूद थी. बूदना वजूद சொல்றது, நுமூதுனா ஜுஹூர் சொல்றது. என்னுடைய உஜூதும் என் ஜுஹூரும் என் ரப்பை கொண்டு தான் இருந்தது. என் ரப்பை கொண்டு தான் நான் இருக்கிறேன், என் ரப்பை கொண்டு தான் வெளியிலே காட்சி அளிக்கிறேன். இது ரெண்டும் என் சுயமாக இருக்கவில்லை. என் ரப்பு தான் என்னை காட்டிக் கொண்டிருக்கிறான், என் ரப்பு தான் என்னில் இருக்கிறான். மொத்த காயினாத்துல ஹக்கத்தோட இன்னொன்று இல்லவே இல்லைன்ட்டான். சார் மேரே யார் से ये बूद थी, मुझे यार ही से नमूद थी, वही जलवागर था वजूद, वही जलवागर था वजूद में. सारे कायनात में ஒருத்தன் தான் मौजूदा இருந்தான். किसी दूसरे का पता न था, वही जलवागर था वजूद में, किसी दूसरे का पता न था, मेरे हस्ती का मुझे वहम था, मैं गरीक़ बहर वजूद था, मुझे उससे उसका शुहूद, वाह 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 वाह, बहर वजूद था, मुझे उससे उसका शुहूद था, मैं गरीक़ बहर वजूद था, मुझे उससे उसका शुहूद था, मगर अपनी हस्ती के वहम से, मगर अपनी हस्ती के वहम से मैं जुदा था, उससे मिला न था, मैं गरीक़ बहर वजूद था. वजूद என்ற கடலில் நான் மூழ்கியவனாக இருந்தேன். मैं गरीक़ बहर वजूद था, मुझे उससे उसका शुहूद था,
உஜூத் என்கிற கடலில் என்ன பாச்சு உஜூத் என்கிற கடலில் மாற்றி விட்டுருங்க என்னம்மா மை கரீகே பஹ்ரே உஜூது தா நினைச்சு பண்ணுமா என்ன சொன்னாங்கம்மா மை கரீகே பஹ்ரே உஜூது தா உஜூத் என்கிற கடலில் மூழ்கியவனாக நான் இருந்தேன். அப்படின்னா எங்கேயும் உஜூது ஹக்கு தாங்க இருக்கு. என் உள்ளும் வெளியும் மேலும் கீழுமாக உஜூது ஹக்கு தான் இருக்கு. உஜூது ஹக்கை விட்டு வெளியே போகவே இல்லை. நாம இத்தனை பேர் உட்காந்துருக்கு வெளியே போயிட்டோமா, உஜூது ஹக்கு விட்டு எங்கேயும் வெளியே போகல. ஒரு தடவை என் ஷேகனா என்கிட்ட உட்காந்து சில்லற காசை என்ன வந்து என்ன சொன்னாங்க கேட்டிருந்தாங்க. முசாஃபர் கொடுக்குறதுக்கு வந்தாங்க. என்ன சொன்னாங்க என்கிட்டே ரொம்ப நேரம் என்கிட்டே உட்காந்துருந்தோம். என்னமா இவ்வளோ நேரம் என்ன எதிராக்கில் இருக்கிறீங்க? சும்மா உட்காந்து என்ன எதிராக்கலையும் இல்லை. அப்போ எஜமா சொன்னாங்க குறைஞ்சபட்சம் உஜூது ஹக்கை விட்டு வெளியே நம்ம இல்லை. நான் என்றேன் அவர் என்றார் 4 பேர் உட்காந்து காசு என்றீங்க புரிஞ்சுங்களா. 1 ரூபா ஒருத்தர் 2 ரூபா ஒருத்தர் 5 ரூபா ஒருத்தர் என்றாங்க. முசாஃபர் கொடுக்குறது உஜூது ஹக்கை விட்டு வெளியே இல்லவே இல்லை பாய். இது ஒரு கடல், இது எங்கும் தண்ணி நிறைஞ்சிருக்கு. அந்த கடலுக்குள்ளே ஒரு மீன் இருக்கு ஜி. இப்போ அந்த மீனுடைய எங்கும் கடலாக தான் இருக்கு. மீனுக்கு உள்ளும் வெளியும் மேலும் கீழும் எங்கேயுமே கடலாக தான் இருக்கு. இப்போ அந்த மீன் இருக்கு பாருங்க, மீனுடைய உருவம் அதையும் தண்ணி ஆக்கிருங்க. இப்போ என்ன அவசியம்? எங்கேயும் ஒன்று தான். இப்போ கடலில் மீன் இருக்கு பாருங்க, மீனாவது வேறு சாத்திரம் நீங்கள் சொல்லலாம். மீன் மாதிரியே உருவத்தில் பனிக்கட்டி செஞ்சுருங்க. சின்ன மீன் பெரிய மீன் மாதிரி ஐஸில் வச்சா அச்சில் வச்சா பனிக்கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை கடலில் போட்டுருங்க. கடல் தண்ணியில் தான். அதே கடல் தண்ணியில் எடுக்கப்பட்டு தண்ணியாக்கி அது கடலில் மிதக்குது. இப்போ இந்த மீனும் கடலும் வேற வேறையா ஒன்றா? ஒன்று தான். என்னப்பா என்ன சொன்ன விளங்குச்சா? இப்போது ஐஸ் கட்டியை மீனாக்கி கடலில் மிதக்க விட்டாச்சு. எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கும்? இப்போ மீனாக இருக்கும். அந்த மீனும் பனி, மீனும் கடல் தான். கடல் தண்ணி தான் இப்போ மீனாக வளர்த்துது. அப்போ அந்த மீனுக்கு எல்லா பக்கமும் கடல் தண்ணி தான், உள்ளும் வெளியும் வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மீனை கடலை விட்டு பிரித்து காட்டுறது எது? வெறும் ஒரு ஷேப், உருவம் தான். மற்றபடி அது எல்லாமே எங்கே? எல்லாமே வெறும் கடல் தான், வேற ஒன்றும் இல்லை. அதான் எஜமா சொல்கிறாங்க மை கரீகே பஹ்ரே உஜூது தான். அல்லாஹ்வுடைய உஜூத் என்கிற கடலில் மூழ்கியவனாக நான் இருக்கிறேன். எல்லா பக்கமும் என் உள்ளும் வெளியும் மேலும் கீழும் அவன் தான் சூழ்ந்திருக்கிறான். நான் என்னை விட்டு என்னை தனியாக பிரித்து காட்டுறது என்னுடைய ஷக்லோ சூரத் தான். என் உருவம், என் தய்யுன். என்னுடைய உருவம் தான் என்னை விட்டு பிரித்து காட்டுதுங்கிறேன். மற்றபடி என்னையும் ஹக்கையும் பிரித்து காட்டக்கூடிய வஸ்து எதுவுமே அங்கே இல்லை. சமயமாக பை சலாம் சரிங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ நான் அதை விட்டு பிரித்திருப்பதாக ஒரு கற்பனை செய்து கொண்டேன், அதனால பிரிஞ்சிருந்தேன். இப்போ அந்த எண்ணத்தை நகர்த்தினோன்னு எனக்கும் ஹக்குக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடுச்சு. எந்த உஜூதில் ஹக்குத்தாலா இருக்கிறானோ அதே உஜூதில் தான் நானும் இருக்கிறேன். மை கரீகே பஹ்ரே உஜூது தான். புரிஞ்சுங்களா? நாம் அதை விட்டுட்டு மௌலாவத் எங்கடான்னு தேடுறான், தூரமாக ஊரே தேடுறான். அவர் உஸ்கா ஷுஹூது தான். அவனை கொண்டு தான் அவனை நான் பார்த்தேன். ஏன்னா என்னில் அவன் தானே. அவனை பார்க்கறதுக்கு அவன் வேறு இடத்துல, நான் வேறு இடத்துல இல்லை. என்னிலும் அவன் தான் இருந்தான், நான் இல்லை. என்னிலும் அவன் தான் இருந்து அவனை பார்த்தான். நீ அல்லாவை பார்த்த எப்படி சொல்லுவ? நீ எப்படி அல்லாஹ் பார்க்க முடியும்? உன் கண்ணிலும் அவன்தான், உன்னிலும் அவன்தான். உன்னிலிருந்து அவன்தான் அவனை பார்க்கிறான். லா துதுரிக்குல் அபுசார் அர்த்தம்.
வஹுவ யுதுரிக்குல் அப்சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அப்படின்னா? சொல்லுங்க பை, யாருக்கு சொல்லுங்க ஆயத்துக்கு. லா துதுரிக்குல் அப்சார். டீயை படிக்குமா? தொண்டை பிடிக்குது, கொஞ்சம் டீ கொடுங்க. ஏதாச்சும் பால் இருக்கா? அப்படி பரவாயில்ல. ஆ என்னம்மா? லா துதுரிக்குல் அப்சார் வஹுவ யுதுரிக்குல் அப்சார். விளக்கம் சொல்லுங்கள் ஹஸரத், நீங்கள் சொல்லுங்கள் முஃப்தி சாப். லா துதுரிக்குல் அப்படின்னு என்ன? பார்வைகள் அவனை அடைய முடியாது. இப்போ லட்சக்கணக்கான நம்முடைய பார்வை அவனை போய் சேர முடியாது, அவனை பார்க்க முடியாது. சுருக்கமாக யாரும் அவனை பார்க்க முடியாது, பார்வை அவனை அடையாது. வஹுவ யுதுரிக்குல் அப்சார் அர்த்தம் என்ன? அப்படின்னா என்ன சொல்லுங்க பை. அவன்தான் பார்வைகளை அடைகிறது. என்ன பார்வைகள்? அப்சார் லா துதுரிக்குல் அப்சார் யாருடைய பசர்? நம்முடைய பார்வைகள் அல்லாஹ்வை அடைய முடியாது. வஹுவ அவன்தான் யுதுரிக்கு அடைகிறான் அல்-அப்சார் நம்முடைய பார்வைகளை. என்ன அர்த்தம்? நம்முடைய பார்வைகளை எதுவெல்லாம் அடைகிறதோ அதெல்லாம் அவன் தான் அர்த்தம். வஹுவ அவன் ஒருவன் தான். வஹுவன் அர்த்தம் அவன் ஒருவன் தான் இந்த பார்வைகளை அடைகிறான். வஹுவ வந்து இதுமா ஹசர். வஹுவ அவன் ஒருவன் தான் யுதுரிக்குல் அப்சார். துனியாவில் எதுவெல்லாம் பசர் என்று பார்வைகள் என்று இருக்கிறதோ அத்தனையும் அவன் ஒருவன் தான் அடைகிறான். கிஸ்ஸாஹத்தம். அனைத்து பார்வைகளையும் அவன் ஒருவன் தான் அடைகிறான். அப்படின்னா அவனை என்று இன்னொன்றை பார்க்க முடியாது. லா துதுரிக்குல் அப்சார் அவனை பார்க்க முடியாது. வஹுவ யுதுரிக்குல் அப்சார் அவனை என்று பார்வைகள் இன்னொன்றை பார்க்க முடியாது. ஏகாஜி ஒன்றுக்கு ஒன்று இख्तिलाफா இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று இதுதான் இருக்கு. லா துதுரிக்குல் அப்சார் படி அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாதுன்னு தெரியுது. அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. வஹுவ யுதுரிக்குல் அப்சார் படி அல்லாஹ்வை அன்றி வேறொன்றை யாரும் பார்க்க முடியாது. நீ பார்த்தா அல்லாஹ்வை தான் பார்க்கணும். உன் பார்வை அவன் ஒருவன் தான் அடைவான், வேறு எதுவும் உன் பார்வை அடைய முடியாது. என்ன பேர் அர்த்தம்? என்ன பேர் எடுக்கும்? எப்படி விளக்குவீங்க பாய்? நியாயத்தை தஃசீர் செய்வீங்க பாய்? எப்படி ஷரஹ் செய்வீங்க பாய்? ஜி ஒன்று விளங்கிங்க. இந்த தகர டப்பியை யாராவது முழுசாக பார்க்க முடியுமா? உங்களை யாராச்சும் இந்த தகர டப்பியை, இந்த தகர டப்பியில் இருக்க இது மட்டும்தான் தகரமா இல்லை இன்னும் தகரம் நிறையா இருக்கா துனியாவில்? எவ்வளோ இருக்கும்? இந்த மதரசாவிலே எடை போட்டால் இரும்பு சில்வர் ஸ்டெயின்லெஸ் எடை போட்டோன்னு சொன்னால் சாமான் சட்டு தட்டு முட்டு கரண்டி எல்லாம் போட்டால் அதுவே ஒரு 50 கிலோ வந்துடும். இப்போ இந்த தெருவில் உள்ள எல்லா சில்வரையும் எடை போட்டால் 5000 கிலோ வந்துடும். திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சில்வர் எடை போட்டால் லட்சத்துக்கு மேலே தாண்டும். டன் கணக்கில் போயிடும். 50-100 டன் வரும். தமிழ்நாட்டில், இந்தியாவில், துனியாவில் எத்தனையோ கோடி டன் இருக்கும் தகரம். இரும்பு தகரத்துடைய இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதனுடைய மெட்டீரியல் என்ன? ஸ்டீல் தானே, இரும்பு தானே. இரும்பு எத்தனை டன் கணக்கு பண்ண முடியுமா? துனியாவில் அவ்வளோ இருக்குது. நீ எல்லா இரும்பையும் பார்க்க முடியுமா? மொத்தத்தில் பார்க்க வேணாம் பை. இந்த ஒரே ஒரு தகரத்தை மட்டும் முழுசாக யாரும் பார்த்துருங்க. 1000 ரூபா பரிசு. யார்? இந்த ஒரு சின்ன டப்பியை, இதுக்கு பேர் என்ன பை? என்ன டப்பி பேர்? என்ன? பொடி டப்பி. ஏன் பொடி பேர் வச்சாங்க? பொடி போட்டாலும் உள்ளே போடுறாங்க. பொடிசாக இருக்குல்ல, பொடி டப்பி. பொடியன்னு சொல்கிறாங்க, பொடியன் மாறு. இது பொடி டப்பி. இந்த பொடி டப்பி யாராவது முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பரிசு. எனக்கு தான் தொண்டை கட்டிச்சுன்னா அதுவும் தொண்டை கட்டிச்சு. நல்ல கரங்குது. மேலே கொஞ்சம் கஷாயத்தை தலையில் ஊற்றுங்க, அந்த ஸ்பீக்கர் தலையில் ஊற்றுங்க. கஷாயம் போட்டு
ஒரு டீக்கு ஊற்றி விடுங்க அதுக்கு, அதுவும் குறைங்குது. சரி, நல்ல மைக்காக கொடுப்போம் யாரும் இல்லை இல்லை இல்லை, சரி விடுங்க. இப்போ பொடி டப்பியை முழுசாக யாராக பார்க்க முடியுமா? இப்போ நான் இதனுடைய இந்த புறத்தை பார்க்கிறேன், நீங்கள் அந்த புறத்தை பார்க்கிறீர்கள். இவர் இந்த பக்கம் பார்க்குறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு. ஒரே டைமில் அட் ஏ டைமில் இங்கிட்டு பார்க்கும்போது அங்கிட்டு பார்க்க முடியுமா? இங்கே பார்க்கும்போது அங்கே பார்க்க முடியாது, அங்கே பார்க்கும்போது இங்கே பார்க்க முடியாது. இந்த போய் மேலே பார்த்தா கீழே பார்க்க முடியாது, கீழே பார்த்துருக்கிறது மேலே பார்க்க முடியாது. வெளியே பார்க்கும்போது உள்ளே பார்க்க முடியாது, உள்ளே பார்க்கும்போது வெளியே பார்க்க முடியாது. ஒரு சின்ன தகர டப்பியே என்னால் முழுசாக பார்க்க முடியல. தகரத்தால் செய்யப்பட்ட ஒரு சின்ன டப்பி வேணும், டப்பி விட்ருங்க மூடி. இந்த மூடியை யாராவது முழுசாக பார்த்தா 50,000 ரூபா வாங்கி எவ்வளோ காசு எவ்வளோன்னு சொல்லேன், பார்க்க முடியாது. 1,00,000 ரூபா இந்த மூடி முழுசாக பார்த்தா முடியுமா? ஒரு தகரத்தால் செய்யப்பட்ட ஒரு சின்ன மூடியை உன்னால் முழுசாக பார்க்க முடியல. இதை உன் பார்வை அடைந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த துனியாவில் உண்டான தகரத்தை, துனியாவில் உண்டான ஒட்டுமொத்த இரும்பை பார்க்க முடியுமா? அப்போ ஒட்டுமொத்த இரும்பில் நீ பார்த்தது எவ்வளோ? கோடி 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 கோடியிலே ஒரு சின்ன பங்கு. அது கடல் என்றால் நீ ஒரு துளியை பார்த்துருக்குற, அவ்வளோதானே பார்த்துருக்க. ஒரு தகரத்தையே உன்னால் பார்க்க முடியல. அப்புறம் தங்கத்தை, அப்புறம் வெள்ளி, எத்தனையோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, எத்தனையோ சிலை குடிகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கே முழுசாக நம்மளால் பார்க்க முடியல. அப்போ ரப்பே காயினாத் எப்படி பார்க்க முடியும் நீ? இப்போ உன் பார்வைகள் அவனை சூழ்ந்து அறிந்து பார்க்க முடியாது. ஆனால் நீ கண் திறந்து பார்ப்பதெல்லாம், உன் பார்வை அடைவதெல்லாம் அவனே தான். இப்போ நான் பார்க்குறேன், தகரம் தான் என் பார்வை அடைகிறது, ஆனால் தகரத்தை முழுமையாக நான் பார்த்து முடிக்கவில்லை. லா துதுரிகுல் அபுசார், பார்வைகள் ஒரு காலம் அவனை சூழ்ந்து அறிந்து கொள்ளாது, முழுமையாக அவனை பெற்றுக்கொள்ளாது. ஆனால் அவனை என்று இன்னொன்றை நீ பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கிறான். அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோபதம். அப்போ எனக்கு அப்துல் ரஹ்மான் தெரியுறாங்களே, அப்துல் ரஹீம் தெரியுறாங்களே, இவர்கள் உருவம் இவை காட்டக்கூடிய உஜூத் ஆகக்கூடியது. நகைக்கடையில் போய் நின்றோம், 1000 வெரைட்டிஸ் வச்சுருக்கிறான். தங்கத்தில் கம்மல் வச்சுருக்கிறான், தோடு வச்சுருக்கிறான், எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கான், வகை வகையாக வகை வகையாக வச்சுருக்கிறான். நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று தான் சார் உன்ட்டு இருக்குது. சார் 1000 வச்சுருக்கேன் சார், கம்மலில் 1000 இருக்குது, நெக்லஸில் 1000 இருக்குது, இத்தனையிலும் பல வகை வச்சுருக்கிறேனே, இவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? தங்கம் தவிர இன்னொன்று இல்லை. தக தக என்று தங்கம் அவ்வளாய் வந்தது, தக தக என்று தங்கம் அவ்வளாய் வந்தது, தொங்கல் நான் என்குது தோடு நான் என்குது, தொங்கல் நான் என்குது தோடு நான் என்குது, தொங்கல் தோடு அழிந்தால் தங்கமே மிஞ்சுது, அவ்வளும் தங்கமே ஆகிரும் தங்கமே. பை அந்த தோடு இருக்கே, அதன் அவ்வல் என்ன? அந்த தோடு, அந்த நெக்லஸ் ஆகிர் என்ன? அது ஜாகிர் என்ன? பாத்தின் என்ன? அதனுடைய முன் என்ன, பின் எல்லாமே தங்கம் தான். தங்கமே தான் அந்த தோடை சூழ்ந்திருக்கிறது, அந்த நெக்லஸை சூழ்ந்திருக்கிறது, அந்த வளையலை சூழ்ந்திருக்கிறது. அவ்வலும் தங்கமே ஆபரணம் ஆனாலும் ஜாஹிர் பாத்தின் தங்கமே, வல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஜாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவன் எல்லா வஸ்துவையும் அறிந்திருக்கிறான். அவன் இல்முல இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். அது மாலூமும் ஆலிமுன்ட்டு அல்லாஹ் சொல்றான். நிஜமா சொன்னாங்க, ஆயத்தை அல்லாஹ் தாலா அப்படி முடிக்கலன்னு வச்சுங்க, நம்ம மனுஷன் முட்டிக்கிட்டு இருக்கணும். கடைசியில் அவன் தான் அவ்வளன்ட்டான், அவன் தான் ஆஹிருன்ட்டான், ஜாஹிரும் அவன் தான், பாத்தினும் அவன் தான் சொல்லிட்டான், எல்லாமே குல்லும் அவன் தான் சொன்னபடி சிருஷ்டி எங்கடா போச்சு என்ற கேள்விக்கு விடை அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அவன் அலீமா இருக்கிறான், ஷை மாலூமா இருக்குப்பா. ஷை எல்லாம் என்னங்க? மொத்த காயினாத் மாலூமுல்லா, அல்லாஹ்வுடைய இல்மில் உண்டான தோற்றங்களாக இருக்குது. அது விளைஞ்சுங்களா? தோற்றம் தான் அதிகமாக நமக்கு ஆச்சரியம். பேர் தான் வச்சுக்கிறோம். நம்ம இந்த கதவு என்பது என்ன? துனியாவில்
தோற்றம் தான். யாராவது ஒரு கதவை பார்த்துக்க சொல்லுங்க பார்ப்போம். துனியாவில் யாராவது கதவை பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் கதவை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த தகர கதவு இருக்குது, இது என்ன கதவு? தகர கதவு. தகர கதவு இருக்குங்களே, கதவு என்ற உருவத்தில் தகரத்தை பார்த்தீர்கள். கதவை யாராவது பார்த்தீங்களா? 1 லட்ச ரூபா வாங்கிங்க, கொடு. இல்லை இப்போ லட்சத்தில் போயிட்டுருக்கு. இப்போலாம் அடுத்து கோடியில் இறங்கிடுவான். இப்போ 1000 தாண்டி லட்சத்தில் போயிடுச்சு. இப்போ இது பிளாஸ்டிக் கதவு. அது தகரம் கதவு என்ற போர்வையில் பிளாஸ்டிக்கை பார்த்தீங்க. அது எனக்கு அது அலுமினிய கதவு. கதவு என்ற போர்வையில் அலுமினியத்தை பார்த்தீர்கள். யாராவது அலுமினியத்தை பார்க்கக்கூடாது, தகரத்தை பார்க்கக்கூடாது, பிளாஸ்டிக்கை பார்க்கக்கூடாது. வேற என்ன கதவு இருக்குது? மரக்கதவு. மரத்தை பார்க்கக்கூடாது. கண்ணாடி கதவு. கண்ணாடி கதவு. கண்ணாடி கதவில் கண்ணாடியை பார்க்கின்றீர்கள், கதவை யாரும் பார்க்கவில்லை. கண்ணாடி வந்து கதவாய் நின்றால் அப்போ நீ கண்ணாடியும் பார்க்கிறாய், கதவையும் நினைக்கிறாய். கண்ணாடியை பார்க்கிறாய், கதவை நினைக்கிறாய். தகர கதவிலே நீ தகரத்தை பார்க்கிறாய், கதவை நினைக்கிறாய். மரக்கதவிலே மரத்தை தான் பார்க்கிறாய், கதவை நினைக்கிறாய். மரக்கதவை நீ பிடித்தால் மரத்தை பிடித்தாய், கதவாக நினைத்தாய். நீ மரத்தை பிடித்தாய், அதை கதவாக நினைத்தாய். இரும்பு கதவில் பிடித்தாய், இரும்பைத்தான் தொட்டாய். இரும்பு தான் மஹ்சூஸ் ஆச்சு உனக்கு. அதில் நீ கதவை விளங்கினாய். அல் ஹக்கு மஹ்சூசுன் வல் ஹல்கு மஅகூலுன்டாங்க சூஃபியா. இரும்பு கதவை ஒருவன் பிடித்தான் என்றால் இரும்பைத்தான் பிடித்தான். அவன் கதவை எங்கே பிடித்தான்? இரும்பை பிடித்தான், கதவாக நினைத்தான். யாராவது துனியாவில் கதவை காட்டுங்க, இரும்பை பார்க்காம, மரத்தை பார்க்காம, பிளாஸ்டிக்கை பார்க்காம, கண்ணாடி பார்க்காம, கதவை நான் பார்த்தேன் ஆனால் எதையும் பார்க்கல என்று உங்களில் யாரும் சொன்னாலும் 1 லட்ச ரூபா இலவசமாக வாங்கிங்க. அப்போ கதவு என்பது என்ன? கற்பனை. ஜன்னல் பார்த்தீங்களா? யாராவது ஜன்னல் பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் மர ஜன்னலில் மரத்தை பார்த்தீங்க, ஜன்னல் எங்கே பார்த்தீங்க? ஜன்னல் பார்த்தீங்களா? யாராச்சும் வீடு பார்த்துருக்கீங்களா? வீடு, கல் வீடு, மண் வீடு, டென்ட்டு வீடு, மரத்தாலான வீடு, தங்கத்திலே ராஜா விடுக்கிட்டு இருந்த தங்க வீடு. என்னவை தங்க வீடு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கப்பா, தங்க வீடு பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன். நான் தங்க வீடு இருக்குது பார்த்துருக்கேன். நீ பார்த்ததில்ல? பார்த்ததே இல்லை இது வரைக்கும். தங்க வீடு பார்த்தது இல்லையா? தங்க வீடு, நான் தங்க வீடு இருக்குது பார்த்துருக்கேன். தங்க வீடு நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தது இல்லை தம்பி, பார்த்தது இல்லை. யாரெல்லாம் தங்க வீடு பார்த்தீங்க கேட்டுக்குங்க. என்ன பாய்? தங்கத்தை பார்த்துருக்கேன், தங்க வீடு. நான் தங்க வீடு இருக்குது பார்த்துருக்கேங்கிறேன். விளங்கலை நீ? அவருக்கு இன்னும் விளங்கலை தம்பி. நான் தங்க வீடு இருக்குது பாய். எங்கே? எங்கள் வீடு இருக்குது கட்டி பக்கத்து தெருவில். நான் தங்க அதை பார்த்தேன்னு சொல்கிறேன். நான் இந்த தங்க வீடு, நான் தங்க வீடையும் பார்த்துருக்கேன். உங்கள் வீடு அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? இவர் வீடு திண்டிவனத்தில் இருக்குது பாய். அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. திண்டிவனம் பக்கத்தில் கூட்டேரிப்பட்டு நான் வீடு. அம்மா நான் தங்க வீட்டையும் பார்த்துருக்கேன். நான் தங்க வீட்டையும் பார்த்துருக்கேன். நான் தங்க வீட்டையும் பார்த்துருக்கேன். அவர் விளங்கலை இன்னும் அவருக்கு. சரி பை, சரி நடுவில் ஒரு ஜோக்கு, எனக்கு தூக்கத்தை முடிக்கிறதுக்காக வேண்டி. இப்போது தங்க வீடுன்னு சொல்கிறோம்ல, ராஜா தங்கத்திலே வீடு கட்டினாலும் நீ தங்கத்தை தான் பார்த்தாய், வீட்டை எங்கே பார்த்தாய்? மர வீடு, மரத்தை தான் பார்த்தாய், வீட்டை எங்கே பார்த்தாய்? இப்போ வீடு என்பது என்ன? ஒரு ஹியாலி, ஒரு கற்பனை. என்ன பை? வீடு என்பது என்ன பை? கற்பனை. வீட்டை இது வரைக்கும் துனியாவில் யாரும் பார்த்ததே கிடையாது. கதவு என்பது என்ன? ஒரு கற்பனை. ஜன்னல் என்பது என்ன? ஒரு செருப்பு என்பது என்ன? ஏன் மரத்துலையும் இருக்கலாம், பிளாஸ்டிக்லையும் இருக்கலாம், தோல்லையும் இருக்கலாம். தொப்பி என்பது என்ன? சட்டை என்பது என்ன? பேண்ட் என்பது என்ன? வண்டி என்பது என்ன? கார் என்பது என்ன? பைக் என்பது என்ன? எல்லாம் கற்பனை தான் வளர்த்தது துனியா. மொத்த துனியா கற்பனையே கற்பனை. எல்லாமே கற்பனை தான். நம்ம உண்மையை நினச்சிட்டு இருக்கோம், நிஜம் நினச்சிட்டு இருக்கோம்.
சட்டி என்பது என்ன? கிலாஸ் என்பது என்ன? அது நீ வந்து தகர கிலாஸில் தகரத்தை பார்த்தாய், கிலாஸை நினைத்தாய். தகரம் வந்து மஹ்சூஸ், கிலாஸ் வந்து மகூல். அல் ஹக்கு மஹ்சூஸ். இப்போ எனக்கு மஹ்சூஸை தொட்டு உணர்கிறேனே, எதை உணர்றேன்? தப்பியைத்தான் உணர்கிறேன், தகரத்தான் உணர்கிறேன், டப்பியாக நினைக்கிறேன். அப்போ எஜமான் சொல்லிட்டாங்க இப்னு அரபி சர்க்கார், அல் ஹல்கு அல் ஹக்கு மஹ்சூசுன். உன்னுடைய ஹிஸ்ஸிலே வரக்கூடிய அத்தனையுமே ஹக்கு தான். நீ தொட்டு உணர்வதும், நீ பார்த்து உணர்வதும், நீ கேட்டு உணர்வதும், நீ சுவைத்து உணர்வதும், நீ நுகர்ந்து உணர்வதும் ஹக்கை என்று இன்னொன்று இல்லவே இல்லை. கற்பனையை ஒருவன் நுகர முடியாது. அத்தருங்க காணாக்கிட்டேங்க பாத்திர இந்த அத்தர் போச்சா? அத்தர் நுகரன பை அத்தர் வதி வந்து நுகர்றேன் நான். வெறும் கற்பனையில் ஒரு உயர்தரமான கஸ்தூரி அத்தர் என் கற்பனை வச்சுக்கலாம். இல்லை மோந்து பாருங்க, வாசடிக்குதா? இங்கே வாசடிக்குது. கற்பனையில் ஒன்று வாசடிக்காது, மாக்கூல் என்னைக்கும் வாசடிக்காது. அந்த அத்தர் மௌஜூதா வரணும். அல்லாஹ்வுடைய உஜூது வந்தா தான் வாசனை வரும். கற்பனையில் ஒரு கதை, ஒரு அழகான ஒரு பாடல், உஜூது ஹக் தான் அதை கொண்டு வரணும். அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் தான் உஜூது, அல்லாஹ்வுடைய உஜூதும் கலாமும் தான் அதை வெளிப்படுத்தி கொண்டு வரணும். அது குஜா மியாயதி ஆவாஸே தோஸ்துட்டாங்க அல்லாமா ரூமி நாயகம். அது குஜா மியாயதி आवाज़ दोस्त, खुश्क तारो खुश्क चोबो खुश्क पोस्त, अज कुजा मियायदी आवाज़ दोस्त. समझ में आ गया भाई? अब மொத்த காயினாத் என்னதான்? மாக்கூல் பாய், அறிவால் விளங்கப்பட்டது தான் பாய். யாருமே நீ சிருஷ்டி பார்க்கல, ஹக்கத்தான் பார்க்கிறாய், ஹக்கைத்தான் பார்க்கிறாய். சிருஷ்டியை பார்த்து தான் கற்பனை செய்து கொண்டாய். இந்த உதாரணம் சொன்னேன், யாராவது கதவை பார்த்தா 1 லட்சம் வாங்கிக்கோ. இதுவரை யாராவது ஜன்னலை பார்த்தா காசு வாங்கிக்கோ 1 லட்சம், வண்டியை பார்த்தா வாங்கிக்கோ, வீட்டை பார்த்தால் வாங்கிக்கொள். டெஸ்கை பார்த்துருக்கீங்களா? பெஞ்சை பார்த்துருக்கீங்களா? மர பெஞ்சு, மர டெஸ்க்கு. சட்டையை பார்த்துருக்கீங்களா? தொப்பி ஒன்றையும், சட்டையை பார்த்தீங்களா? பானையை பார்த்தீங்களா? கரண்டையை பார்த்தீங்களா? எதையுமே நீங்கள் பார்க்கவில்லை. என் எஜமானு தான் பார்த்தீங்களா? அதில் எஜமான் முத்தஜல்லியா இருக்கிறதா நீங்கள் பார்த்தீங்க. அவன் தான் முத்தஜல்லியா இருக்கிறான். தெரிஞ்சுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? லா துதுரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடைய முடியாது. வஹுவ யுதுரிக்குல் அபுசார், உலகத்தில் எத்தனை கோடி பார்வைகள் இருக்கிறோ அத்தனையும் அவன் தான் அடைகிறான். தெல்ல தெளிவாக சொல்றேன் இப்போ குர்ஆன்ல. இதுக்கு தாவீலா? இதுக்கும் தாவீல். ஹுவல் அவ்வல்னா ஒவ்வொரு வஸ்துவின் முன்னாக நான் இருக்கிறேன் அர்த்தம். இது நம்மளெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தனியாக இருந்தான் இல்லையா? அதான் ஓல் ஆஹிர். நம்மளெல்லாம் மொத்தா போன பண்ணி தனியாக நல்லா உட்காந்துருப்பான் இல்லையா? அதுதாங்க ஆஹிர். ஜாஹிர்னு அர்த்தம் வெளிரங்கமாக அர்த்தம்னா அவனுடைய சிருஷ்டிகள் தான் எங்கே பார்த்தாலும் ஜாஹிராக இருக்குது, அவனுடைய படைப்புகள். அதுதான் ஜாஹிர்கள். அல்லாஹ் ஹுவ ஜாஹிருங்கிறான். நான் தான் ஜாஹிர்னு அர்த்தம் என்ன? என்ன அல்லாத எதுவுமே ஜாஹிர் இல்லைன்னு அர்த்தம். பை ஹுவ ஜாஹிர் பை, அது ஹுவ ஜாஹிர்னு அர்த்தம் என்ன? நான் ஒருவன் தான் வெளிரங்கமானவன், நான் ஒருவன் தான் வெளிப்பட்டிருக்கிறேன். அர்த்தம் என்ன? என்னை தவிர எதுவும் வெளிப்படவில்லை என்று குர்ஆன் சொல்லுது. இவன் நேர் தலையில் அர்த்தம் வச்சான். அல்லாஹ் வெளிரங்கமானவன் அல்ல, மொத்த காயினாத் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் வெளிரங்கமாக இருக்குது. இதை வச்சு அவனை விளங்கிறோமே. எப்படி வெளிரங்கமாக இருக்கிறான்னு சொன்னால், எப்படி ஒரு தச்சன் அவனுடைய திறமைகள், ஒரு தச்சன் வெளிப்படுகிறான் எதிலே? அவன் செய்த டெஸ்கிலே, அவன் செய்த கதவிலே, ஜன்னலிலே ஒரு தச்சன் வெளிப்படுகிறான். ஒரு நகை செய்யக்கூடிய ஆசாரி நகையிலே வெளிப்படுகிறான். இதை பார்த்து என்ன அழகாக செஞ்சுருக்கானே என்று அவன் இறங்கிறோம் இல்லையா? சூப்பராக ஜுப்பா தச்சிருக்கிறார், டைலர்ஸ் நல்லா இருக்கு, அழகான டைலர், நல்ல அழகாக விளங்கி செஞ்சுருக்கிறாரு என்று இதை வச்சு அவர் திறமையை விளங்கிற மாதிரி காயினாத்தை வச்சு அல்லாஹ் விளங்கிறோம். காயினாத்து ஜாஹிராக இருக்குது, அல்லாஹ் தஆலா மறைந்திருக்கிறான் அர்த்தம் வைக்கிறான். ஹுவ ஜாஹிர் அர்த்தம் வச்சா குதிரத்து ஜாஹிர்ன்ட்டான்.
ஹுவல் பாத்தின் அல்லாஹ் எங்கேயோ மறைந்திருக்குன்னு அர்த்தம் வச்சுட்டான். அவன் பாத்தினு குல்லி ஷைன்னு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவுடைய பாத்தினாக நான் தான் இருக்கிறேன், ஒவ்வொரு வஸ்துவுடைய ஜாஹிராக நான் தான் இருக்கிறேன். ஜாஹிரு குல்லி ஷையின் அர்த்தம், அவ்வளவு குல்லி ஷையின் ஆஹிரு குல்லி ஷையின். இந்த ஹதீஸுக்கு இந்த ஆயத்துக்கு பெருமை விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ் அந்தல் அவ்வளு பலைச கபுலக ஷையும், நீதான் முந்தியவன் உனக்கு முந்தி எதுவும் இல்லை, நீதான் பிந்தியவன் உனக்கு பிந்தி எதுவும் இல்லை. வந்தல் ஆஹிரு ஃபலைச பாதக ஷையுன் வந்தல் லாஹிரு ஃபலைச ஃபௌகக ஷையுன், நீதான் வெளிரங்கமான உன்னை மறைக்கக்கூடிய எதுவும் துனியாவில் எதுவும் இல்லை. வந்தல் பாத்தினு ஃபலைச தூனக ஷையுன், நீதான் அந்தரங்கமானவன், உன்னை அன்றி எந்த வஸ்துவும் இல்லவே இல்லைன்றான். ஃபலைச தூனக ஷையுன், உன்னை அன்றி எந்த வஸ்துவும் இல்லவே இல்லை துனியாவில்ட்டான். மசலா समझ में आ गया भाई. अब என்ன அர்த்தம் भाई? லா துத்ரிகுல் அப்சார்னு அர்த்தம் என்ன? யாரும் அவனை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் என்ன? கமாஹக்கு யாரும் அல்லாஹ் பார்க்க முடியாது, ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லோரும் பார்த்ததை விட அதிகமாக பார்த்தவர்கள் யாருங்க? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா அன்பியாக்களோட அதிகமாக பார்த்தது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் முழுசா பார்த்துட்டாங்களா? அல்லாஹ் தான் பார்த்தாங்க பாய். மேராஜ் அல்லாஹ் பார்த்தாங்களா? மேராஜில் பார்த்தாங்களா இல்லையா? கனவு அல்லாஹ் பார்த்தாங்களா இல்லையா? ரைட் ரப்பி, நேற்று இரவு என் கனவில் அல்லாஹ்வை பார்த்தேன் பார்த்தாங்களா இல்லையா? அல்லாஹ் தான் பார்த்தாங்க. முழுசா பார்த்துட்டாங்களா? கமாஹக்குஹு, எப்படி அல்லாஹ்வை பார்த்துட்டாங்களா? இது தகர டப்பி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் தான். இப்படி அல்லாஹ் பார்க்க போகிறேன். அதனால் அவனை பார்வைகள் ஒரு காலம் முழுமையாக அடைந்து கொள்ளாதுன்னு அர்த்தம். அதுக்கு பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம் வைக்கிற நீ. இப்போ ரசூல் பார்வை எப்படி அடைஞ்சு? அப்போ குர்ஆன் பொய்யா போச்சு. லா துதுரிகுல் அப்சார், அவனை அல்ல இதுக்கு எப்படி எடுத்து வைக்கிறாங்க? லா துதுரிகுல் அப்சார், பார்வைகள் முழுமையாக அவனை அடைந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். அவனை பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம் வைக்கிறாங்க சில பேர். ரசூல் எப்படி பார்த்தாங்க அல்லாஹ்வை? இப்போ கனவுல எப்படி பார்த்தாங்க அல்லாஹ்வை? கனவுல ரசூலுல்லாஹ்வும் பார்க்கலாம், நாமளும் பார்க்கலாம் அல்லாஹ்வை. நாமளும் அல்லாஹ் கனவுல பார்க்கலாம். ஆசை வைங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்துக்கிறாங்க. அதற்கு அஹமது பின் ஹம்பல் இதில் 100 தடவை பார்த்தாங்களாம். கௌசுல் முஹீதீன் நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பல தடவை அல்லாஹ் கனவுல பார்த்தாங்களாம். நிறைய அவுலியாக்கள் பார்த்துருக்காங்க அல்லாஹ் கனவுல. அல்லாஹ்வை கனவில் பார்ப்பது சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதால ஹராம் அல்ல, முஹால் அல்ல, முடியும், மும்கின். பார்த்துருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வும் பார்த்துருக்குறாங்க. அல்லாஹ் கனவுல பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கலாமா இல்லையா? அல்லாஹ்வை ரசூலை கனவில் பார்க்கக்கூடிய, அடிக்கடி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் யார் கனவில் பார்த்துருக்கிறார்கள்? கை தூங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தவங்க கை தூங்க. இப்ராஹிம் பார்த்துருக்காரு ஒன்று, வேற இதான் பார்த்துருக்கீங்க ஜமானே? மாஷா அல்லாஹ். வசீம் ஜமா பார்த்துருக்குறாங்க 2, வேற யாருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வேற கனவு? வெக்கப்படாமல் தூக்கு, கை தூக்குங்க. பார்த்துங்களா? அலாவுதீன்ல இல்லை, வசீம் ஜமா பார்த்துருக்காங்க. என் ஷேഖுடைய பிச்சையில் நான் 3 தடவை பார்த்துருக்கேன் சர்க்கார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 3 முறை கனவில் சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் ரசூலும் கொடுத்தாங்க. ஒரு முறை பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 பேனா இருந்துச்சு இது மாதிரி டப்பாவில். அதுலேருந்து 3 பேனாவை எடுத்து என் கையில் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்துட்டு என்னிடத்துல 2 இது அதிகமாக ஓதுங்கம்மா 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா அதிகமாக ஓதுங்கம்மா, சொல்கிறேன் ஓதுங்கம்மா இதை அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரப்பி அவுஸிஇனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ் லீ ஃபீ ஸுர்ரிய்யதி இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கம்மான்னு சொன்னாங்க. அதுலேருந்து வழக்கமாக அந்த துவா நான் ஓதிட்டே வர்றேன். இந்த 2 இஜாஸ் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை ஃபஸ்லை கொண்டு எனக்கு பெருமான இஜாசத்து கொடுத்த பின்னாடி நான் யாருக்கிட்ட ஊதுறனோ அந்த குள்ள ஃபலக் தான் ஓதி ஊதுறது. பெருமாள்கிட்ட நேரடியாக இஜாசத்து கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஷிஃபா வைக்கிறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா. பெருமாள் எனக்கு இஜாசத்து கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு இஜாசத்து கொடுறேன், நீங்களும் வாங்கிக்கங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஓதி ஊதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க இஜாசத்து. எல்லாம் கபூல் செஞ்சேன்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஷேഖனா எனக்கு குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா இஜாசத்து கொடுத்தாங்க.
ஒரு முறை எனக்கு வசுவாஸ் அதிகமாக இருக்குன்னு உனக்கு இஜாசத்து கொடுக்குறமா குல்லா நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுன்னா சும்மா ஓதாலும் பலன் தரதான் செய்யும் என்ன பை. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்து போனால் இன்னும் கொஞ்சம் தெரியும் பலன் தரும். தேன் சும்மா குடித்தா பலன் தருமா தெரியாதா? அவர் டாக்டர் போய் எப்படி சார் கொடுக்குறதுன்னு கேட்டீங்க. நாட்டு வைத்திட்டு போய் இது காலையில் ஒரு ஸ்பூன் வந்து கலக்கி குடிங்க, சுடுதண்ணி குடிங்க, உங்களுக்கு குண்டா தெரியுறீங்க, உடம்பு இழைச்சிரும் அப்படிங்கிறாரு. இவர் போய் கேட்டார், நீங்கள் ஒல்லியாக இருக்கிறீங்க, பச்சை கலந்து குடிங்க சொல்கிறேன். இஜாசத்தோடு குடிக்கிறது. தேன் எல்லாருக்கும் பலன் தரதான் செய்யும். அவர்கள் சொல்லுகிற முறைப்படி செய்கிறது. இதுதான் இஜாசத்துங்கிறது. இவர் குலா நாசுர இஜாசத்து வாங்கணுமா? அது எல்லோரும் ஓதலாம், எல்லோரும் ஓதலாம் பை. பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த முறையில் ஓதுனா அதுக்கு சவாபு கூட, அதுக்கு நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக வரும், பவராக இருக்கும். அது விளைஞ்சுங்களா? என் ஷேகனாக்குள்ளே ஒரு நாசுரா இஜாசத்து கொடுத்தாங்க. அதையும் உங்களுக்கு நான் இஜாசத்து கொடுக்குறேன், வாங்கிக்கங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். விளைஞ்சுங்களா? அப்போ அல்லாஹையும் ரசூலையும் கனவுல பார்க்கலாம். நான் இது பெருமையாக சொல்கிற பையன் எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஃபதுல்னு சொல்லுது. ஆளுக்கு ஃபதுலுல்லாஹி, அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஃபதுல். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு நசீப் பார்க்கலாம். ஒரு முறைக்கு 3 முறை. நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த ரமதானில் கேட்டால் எல்லோரும் பார்த்துருக்கணும். துடிப்பு தான் பை. ख्वाब में भी न नजर आए तो सहाय कहो, हम जी कैसे तुम्हें देख के जीने वाले, हम जी कैसे तुम्हें देख के जीने वाले. கனவில் கூட எங்களுக்கு காட்சியளிக்காவிட்டார் எஜமானே, உங்களை பார்க்க துடித்து கொண்டிருக்கிறோம், எப்படி தான் என் கனவு எங்களை வருவீங்க நீங்கள் எஜமானே என்று ஏங்க அல்லாஹ்ட்ட சொல்லுங்கள். ख्वाब में भी न नजर आए तो सहाय कहो. தீபத கோசில் வருது இல்லை? எல்லோரும் ஆசைப்படுறீங்க, அழுகுங்கிற சூழ்நிலை அதிகமாக செலவாத்து ஓதுங்க ஜி. குறிப்பாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பி தவாமில் ஸலாத் அதிகமாக ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை வச்சு துடிப்போடு அழுது ஒவ்வொரு நைலும் பெருமாள் யாரை சொல்ல கனவுலையாவது எனக்கு காட்சி வேணும் கேளுங்க. இந்த ரமதானுக்குள்ளே பெருமாள் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். கேளுங்க, நிஜமாக வருவாங்க. ரமலானுக்குள்ளே காட்சி அளிப்பாங்க. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் காணக்கூடிய தௌஃபீக் தருவாங்க. எப்போ வேணால் நான் கவலையோடு அமர்ந்து என் ஷேகனாட்ட முறையிட்டு படுக்கணும்னு என் கனவு எஜமா வந்துடுவாங்க. வைத்தியநாயகம் வந்து சர்க்கார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போவாங்க, நிறைய ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க எஜமா, நிறைய தாலீமாக சொல்லிட்டு போவாங்க எஜமா. எழுந்திரிச்சோன்னா பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுவேன் நான், நீ எஜமா இப்படி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. பல நேரங்களில் மன ஆறுதல் சொல்லியிருக்காங்க சர்க்கார்னே. சரி ஹைர். அப்போ அல்லாஹ்வை கனவில் காணலாம் என்பதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. கனவில் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, சஹாபாக்கள் பார்த்துருக்குறாங்க, அவுலியாக்கள் பார்த்துருக்குறாங்க, நாமளும் பார்க்கலாம். ஆசை வைங்க, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆசை வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு பார்க்கலாம் இன்ஷா இல்லை பை. துடிப்போடு ஆசை வைங்க, அல்லாஹ்வுல காட்டுவான் இன்ஷா. வரைஞ்சா இல்லை பை. அல்லாஹ் ஜல்ல நிச்சயமாக நம்ம எல்லாரையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. எதுக்கு சொல்ல வந்தோம்மா? இப்போ கனவுல அல்லாஹ்வை பார்க்கலாமா இல்லையா? இப்போ இந்த கண்ணு தானே பார்க்கும். இப்போ லா துத்ரிகுல் அப்சார் எப்படி? கனவில் பார்க்கக்கூடிய கண்ணு ஆலமே பரிசக்கூடிய கண்ணுமா, அதுவும் கனவில் பார்க்க தான் செஞ்சிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே, ஆலமே நாசூத்துடைய கண்ணை கொண்டு பார்த்தாங்களே. ஆலமே மலக்கூத்துடைய கண்ணில் பார்க்கல, ஆலமே நாசூத்துடைய கண்ணிலே பெருமானார் பார்த்தாங்களே. இப்போ லா துத்ரிகுல் அப்சார் பொய்யா போயிடுச்சார் ரசூலுல்லாஹ் விஷயத்தில்? பெருமானார் விஷயத்தில் லா துத்ரிகுல் அப்சார் பொய்யாகி விட்டதா? இல்லவே இல்லை. நீ லா துத்ரிகுல் அப்சாருக்கு அர்த்தம் விளங்காமல் இருக்கிற. லா துத்ரிகுல் அப்சார்னா நீ ஹக் தாலாவை ஒரு காலம் முழுமையாக சூழ்ந்து அறிந்து யாரும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வும் பார்க்க முடியாது, துன்யாலையும் பார்க்க முடியாது, கபர்லையும் பார்க்க முடியாது, ஆகிரத்துலையும் பார்க்க முடியாது, சொர்க்கத்திலையும் பார்க்க முடியாது. பை சொர்க்கத்தில் எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்போம், அல்லாஹ்வை எதிராக செய்ய முடியாது. துத்ரிகுல் அப்சார் வராது, முழுமையாக சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. லா துத்ரிகுல் அப்சார் ஜி வஹுவ யுத்ரிகுல் அப்சார். உலகில் எதுவெல்லாம் பார்வைகள் என்று இருக்கிறதோ அத்தனையும் அவனைத்தான் கண்டன. கண்டது எல்லாம் அவனையே கண்டன. பார்வைகள் அனைத்தையும் அவன் தான் அடைகிறான். அதுதான் எஜமா சொல்கிறாங்க, முஜே உஸ்ஸே உஸ்கா ஷுஹூது தா, அவனை கொண்டு தான் அவனை நான் பார்த்தேன். படிங்க இப்போ. मैं गरीक़ बहरे वजूद था, मुझे उससे उसका शुहूद था. मैं गरीक़ बहरे वजूद था, मुझे उससे उसका शुहूद था. मगर अपनी हस्ती के वहम से
मगर अपनी हस्ती के वहम से मैं जुदा था उससे मिला न था मौजूदा था उससे मिला न था நான் தூரமாக இருந்தேனே, நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அவனை விட்டு தனியாக இருக்கிறேன்ற எண்ணத்தின் காரணமாக அவனை விட்டு தூரமாக இருந்தேனே, அவன்கிட்ட சேராமல் இருந்தேனே, கை சேதமாக இருந்தேனே என்று நிஜமாக சொல்லி காட்டுறான். வளஞ்ச பை அப்போ அந்த வஹமை தூரமாக்குங்க. வஹமை விட்டு என்னை இல்லாமல் ஆக்கிறியா அல்லா. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா, ஹக்கை ஹக்காக எனக்கு காட்டு ரப்பே கேளுங்க. அரினல் பாத்தில பாத்திலா, பாத்திலை பாத்திலா எனக்கு காட்டு அல்லா. ஹக்கு எது மௌலா, பாத்தில் எது மாசிவல்லா. ஹக்கை ஹக்கா பார்க்கணும், மாசிவல்லா மாசிவல்லா பார்க்கணும். உன் நசர், உன் பார்வை, உன் சொல், உன் செயல் ஹக்கையை இத்திபா செய்யணும். ஹக்கையே உன் கண் பார்க்க வேண்டும், ஹக்கிடத்திலே பேச வேண்டும், ஹக்கையே கேட்க வேண்டும், ஹக்குடனே கொடுக்க வேண்டும், ஹக்கிடத்திலே வாங்க வேண்டும். உன் இத்திபா முழுசு யாரை கொண்டு செய்யணும்? ஹக்கை கொண்டு தான் செய்யணும். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா வர்சுகுனா இத்திபாஹு வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்சுகுனா இஜ்தினாபஹுன்றாங்க. ஹதீஸா எடுங்க. ஹக்கை ஹக்காக காட்டு, பாத்திலை பாத்திலா காட்டு. ஹக்கை இத்திபா செய்வது தௌஃபீக் செய், பாத்திலை விட்டு இஜ்தினாப தவிர்ந்து கொள்வதற்கு, சிருஷ்டிகளை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும், மாசிவெல்லாம் ஒதுக்கி விட வேண்டும், ஹக்கிடத்தில் சேர்ந்து விட வேண்டும். எனக்கு தௌஃபீக் செய்யும் துவா கேட்டாங்க சூஃபியாக்கள். இது ஹதீஸில் வர துவா வருதா? ஹதீஸில் வரலன்னு நினைக்கிறேன். சூஃபியாக்கள் கேட்டிருக்காங்க துவா. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா. இது ஹதீஸில் வருது. என்னண்டு? அல்லாஹும்ம அரினல் அஷியா கமாஹிய. இந்த துவா ஹதீஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வஸ்துவையும் அதனுடைய ஹகீகத்தை விளக்கத்தோடு பார்ப்பதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாங்க. ஷையுடைய ஹகீகத்தை எனக்கு காட்டி கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹதீஸில் வருது. அல்லாஹும்ம அரினல் அஷியா கமாஹிய. எடுத்தீங்களா பை? என்ன சரிங்க ஹதீஸ் எடுங்க பை. அரினல் அஷியா கமாஹியன் ஹதீஸில் வருதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. தலீல் எடுத்து கொடுங்க. இன்ஷா சொல்லுங்க சொல்கிறேன். ஆமாம், அது வந்து ஹதீஸில் வருது. அலா குல்லு ஷையிம்மா ஹலல்லாஹு பாத்தில். அல்லாஹு தஆலா மற்ற எல்லா வஸ்துவும் பாத்தில் தான். வரைஞ்சா இல்லை பை? இந்த துவா கேளுங்க. நல்லா ஹதீஸில் வருதா இல்லைன்னு பண்ணி பார்த்துக்கலாம். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா, ஹக்கை ஹக்காக எனக்கு காட்டி கொடு அல்லா. வர்சுகுனா இத்திபாஹு தி. அல்லாஹும்ம அரினல் அஷ்யா கமாஹிய. அல்லாஹும்ம அரினல் அஷ்யா கமாஹி என்ற ஹதீஸ் ஆகிறது. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி அவர்கள் தனது தஃப்சீர் கபீரிலே மஃபாத்தீஹுல் கைப் என்ற தஃப்சீரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அஹ்ல ஹதீஸுகள், ஹதீஸுடையவர்களிடத்தில் இதற்கு சரியான சனது எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். சரி விட்டுருங்க, ஹதீஸ்ன்னு சொல்லலை. நம்ம ஹதீஸுக்கு இல்லாத துவாக்களும் ஓதலாம். அரினல் ஹக்கா ஹக்கா, ஹக்கையே சதா பார்க்கவை அல்ல எனக்கு. ஏன் அதை விடுங்க, ஹதீஸர்கள் துவா வந்திருக்கு. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக. இது திருமதி ஷரீஃப் ஹதீஸ். இது எடுங்க ஹதீஸ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக. உன் அருள் முகத்தை நான் பார்த்து பேரின்பம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹதீஸ் வருது. வருதுல பை? ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு துவா செய்கிறாங்க. அவங்க அறிவிக்கிறாங்க ஹதீஸ். கலந்துங்களா? திருமதி ஷரீஃபடி ஹதீஸ் இது. நம்ம திருமதி முஸ்னத் அஹ்மதில் வருது, நஸஈல வருது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நظர். திருமதின்னு போடல இல்லை, நான் திருமதியில் பார்த்துருக்கேன். நஸஈல முஸ்னத் அஹ்மதில் வரதா போட்டிருக்காங்க. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக வ அஸ்அலுக ஷௌக இலா லிகாயிக ஃபீ கைரி லர்ராஅ முதிர்ரத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லா. இது நஸஈ அஹ்மத் தான் போட்டிருக்காங்க பை. திருமதி பாருங்கள். யாருங்களா? உன்னிடத்திலே உன் திருமுகத்தை பார்ப்பதில் உள்ளான இன்பத்தை கேட்கிறேன். வஸஅலுக ஷௌக இலா லிகாயிக. உன்னை சந்திப்பதிலே பேர் ஆவலை கேட்கிறேன். பார்த்தீங்களா? ஷவுக்கு இருந்துச்சு அல்லாஹ் மேலே. துனியாவில் அல்லாஹ் தஆலா தன் அகக்கண்ணால் நம்மை காட்டுவான், கனவிலே தன்னை காட்டுவான், ஆகிரத்திலே புறக்கண்ணால் காட்டுவான். கௌசு நாயகம் கேட்ட துவாவும் சொல்ல எழுதி வச்சுங்க. முஹீதீன் அன்றைக்கு துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ரஸுக்னா லிகாஅக ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹும்ம ரஸுக்னி
லிகாஅக ஃபித் துன்யா வல் ஆখিরা ஃபித் துன்யா பி குலூபினா வ ஃபில் ஆখিরাতি பி அயுனினா. உலகிலே எங்கள் அகக்கண்களாலும் எங்கள் கல்பு கண்ணை கொண்டும் ஆখিরাத்திலே எங்கள் புறக்கண்ணாலும் உன்னை பார்க்கிற பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. துவா செஞ்சாங்க. யார்? ரசூல் ஆதம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்க கேளுங்க. அல்லாஹ் பார்க்கணுன்னு ஆசை வைங்க பை, அல்லாஹ் கேளுங்க பை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா துன்யாவிலே அகக்கண்ணாலும் காட்டுவான், கனவிலும் காட்டுவான், ஆகிரத்திலே புறக்கண்ணாலும் காட்டுவான். அல்லாஹ் அத்தகைய பெரும் பாக்கியத்தின் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.